யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு மாடல் பண்ணையாக இருக்கிறதுனால நான் யார் எந்த நேரம் வந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த ஐடி துறையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கோழி வளர்க்குறது எப்படின்னு நிலமே இருக்காது. சென்னையில் இருந்துட்டு எப்படி சார் கோழி வளர்க்குறது, நாங்கள் ஒரு பண்ணை வைக்கணும் சார். எங்கள் இதுக்கு தேவையான கல்யாண முருங்கையெல்லாம் நாங்கள் வேலியிலே வந்து நிறையா வளர்த்து வச்சுருக்கோம். அதே போல் வந்து புறா வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவோம். ஆக்சிஜன் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மீன் குளத்தில் இது வந்து பயனுள்ளதாக வந்து இந்த கூஸ் வாட்ச் இருக்குது. இங்கே கிடக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒரு இதோட கழிவை வந்து இன்னொரு இதுக்கு பயன்படுத்துகிறோம். அவங்களே முடிவு பண்ணோன்னா எல்லாமே சொல்லி கொடுத்து செஞ்சோம்னாக்கா அது வந்து முழுமை அடையாது. ஆரம்பிக்கணும், முதல்ல கற்றுக்கணும், அப்புறம் விரிவுபடுத்தணும், அப்புறம் பண்ணையாக மாற்றணும். வாத்தையும் கோழியும் ஒரே பண்ணையில் வைக்கலாமா சார்? சண்டை போட்டுக்குங்களா? இல்லை, சண்டை போட தான் செய்யும். தீவனம் வந்து சரியாக கிடைக்கலன்னா சண்டை போடும். சண்டை போடுறது மாதிரி இருந்ததுன்னா என்ன அதுக்கு தடுப்பு முறைகள்னால், இந்த கீரை வகைகள்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம பண்ணையில் இந்த கட்டி விட்டு தொங்க விட்டோம் பாருங்கள். அது மாதிரி இதெல்லாம் கீரை வகைகள், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், இல்லை பசலிக்கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டி தொங்க விட்டோம்னா இது வந்து டென்ஷன் ஆகிறப்பெல்லாம் அதை போய் கொத்திக்கிட்டு இருக்கும். அந்த கீரை வகைகளை கோழி ஒன்றோட ஒன்று கொத்திக்கிறதுல வந்து குறைஞ்சிரும். இதில் நிறைய வந்து இலவச மருந்துகள் கொடுக்குறாங்க, அந்த நுண்ணூட்டங்கள் கொடுக்குறாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நிறையா கொடுக்குறாங்க. யார் வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் அல்லது மருத்துவமனைக்கு வந்து கால்நடை மருத்துவமனைக்கு போகிறாங்களோ அவங்க தான் அந்த பெனிஃபிட்டெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. மழை காலத்தில் போட்டதுன்னா பராமரிக்கிறது ரொம்ப சிரமம். மழை காலத்தில் போட்டதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர் தாங்காது, ஆடு குளிர் தாங்காது, குட்டி அதை விட தாங்காது. அதனால் நிறைய இடத்துல வந்து குட்டி செத்துக்கிட்டு இருக்கும்பாங்க. நிறையா சொல்லுவாங்க, நான் பார்க்குற இடத்துலலாம் வந்து மழை காலத்தில் குட்டி செத்து போயிருக்கும்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, இந்த வீடியோவை வழங்குவோர் ராஜகணபதி மெட்டல்ஸ், லக்ஷ்மி ஏஜென்சிஸ், உரம் விற்பனை, கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோவில், ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீழமுங்கிலடி சிதம்பரம், ஜெயம் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சிதம்பரம், சிட்டி எலக்ட்ரிக்கல்ஸ் சிதம்பரம், விபிஎஸ் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சிதம்பரம், சுபமங்கலா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சிதம்பரம், ஸ்ரீ சுவம் கேஸ் ஏஜென்சிஸ் சிதம்பரம், கிரீஸ் டெய்லர்ஸ் சிதம்பரம். என்னோடய பேர் வந்து இளஞ்செழியன். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் சித்தமல்லி மேல்பாதி கிராமத்தில் தான் அந்த பண்ணை வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக வந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து நெல் சாகுபடி ஒரு 30 ஏக்கரில் நடக்குது. அந்த இதுதான் வந்து மெயின் தொழில், நெல் சாகுபடி. 3 போகமும் வந்து நெல் சாகுபடி தான். குறுவை, தாளடி, கோடை. இது இல்லாமல் விவசாயம் தொடர்புடைய உபத்தொழில்களையும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது விவசாயத்தில் வந்து உபத்தொழில்கள் ஒன்றோடு ஒன்று வந்து தொடர்புடைய தொழில்களை வந்து விவசாயத்தோட தொடர்புடைய தொழில்களை வந்து செய்கிறோம். தொடர்புடைய தொழில்கள் என்னென்னா ஆட்டுப்பண்ணை வச்சுருக்கிறது, ஆடு வளர்த்தல், மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, வாத்து வளர்க்குறது, புறா வளர்க்குறது, வான்கோழி, முயல் வளர்ப்பு, இதெல்லாம் வந்து விவசாயம் சார்ந்த உபத்தொழில்கள். இந்த உபத்தொழில்கள் வந்து ஒன்றோட ஒன்று வந்து தொடர்புடையது. எப்படின்னா, இப்போ ஆட்டு பண்ணை வச்சுருக்கோன்னா ஆட்டில் வந்து சிறுநீர், அதோட ஆட்டு புழுக்கைகள், இதெல்லாம் வந்து பயிர் சாகுபடிக்கு வந்து உரமாக பயன்படுது. இது இல்லாமல் ஆட்டை வந்து ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் மாதிரி இது எப்போ வேணாலும் பணமாக்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஆட்டோட இது வந்து டிமாண்ட் வந்து நிறையா இருக்குது. இது நாங்கள் சாதாரணமாக வந்து இதில் ஜமுனாபாரி, தலைச்சேரி ஆடுகளோட கிராஸ் ஆடுகள் தான் வச்சுருக்கோம். மெயின் ஜமுனாபாரியோ மெயின் தலைச்சேரியோ வச்சுருந்த இந்த கிராஸ் ஆடுகள் தான் வந்து நம்மளுடைய கண்டிஷனுக்கு, நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு, நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள்களை வந்து கொடுக்கறது வந்து எளிதாக இருக்குது. அதனால் இந்த ஆடு வந்து நல்ல வருமானம் தரக்கூடியதுன்னா எல்லோரும் ஆடு வளர்த்துட்டு உடனே வருமானம் வந்துடணும்லாம் நினைக்கக்கூடாது. அது வந்து முறையாக வந்து செய்யணும். முறையாக ஆடு வளர்க்கணும், அதுக்கான இட வசதிகள் இருக்கணும், மேய்ச்சல் திடல் இருக்கணும். ஆடு வளர்க்குறதுக்கு முன்னால் காடு வளர்க்கணும் அப்படிம்பாங்க. ஆடு வளர்க்குறதுக்கு முன்னால் காடு வளர்க்கணுன்னா இந்த ஆட்டுக்கு தேவையான பசுந்தீவனங்கள் வந்து வளர்க்கணும். பசுந்தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ரகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. கோ 4, கோ 5, சூப்பர் நேப்பியர் புல், கினியா புல், இந்த மாதிரி வந்து புல் வகைகள் வந்து நிறையா இருக்குது. அதே போல் தீவனம் மக்காச்சோளம் இருக்குது. நம்ம பகுதிக்கு, நம்ம இடத்துக்கு எது வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு எளிதோ அதை வந்து சாகுபடி பண்ணலாம். இப்போ நான் வந்து இதோட கரணைகள், அதாவது விதை கரணைகள் வந்து ஒரத்தநாடு கால்நடை கல்லூரியில் உள்ள பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு கரணை வந்து 2 பரு இருக்கிற கரணை வந்து 50 பைசா அப்படின்னு கொடுத்தாங்க. அங்கே வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கலாம்.
இது வந்து தரிசாக இருக்கிற உபயோகமற்ற இடம்னு சொல்ல முடியாது. தென்னந்தோப்புக்கு இடையில் வந்து சும்மா தான் இருக்க போகுது. அந்த இடங்களில் வந்து இந்த பசுந்தீவனங்களை வளர்க்குறோம். தேவையான போது இந்த ஆடுகளுக்கு வந்து பசுந்தீவனங்கள் வந்து கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. பசுந்தீவனங்கிறது வந்து இப்போ கால்நடைகளில் வந்து ஆடு மாடுகள்லாம் வந்து சினைப்படாமல் இருக்கும். சில பசு மாடுகள் வந்து சினையே படாமல் அப்படியே இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நிறையா பசுந்தீவனத்தை கொடுக்கணும். டவுனில் உள்ள பசு மாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த தீவனங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அதையே கொடுப்பாங்க. வீட்டில் உள்ள சாதம் மிஞ்சினத்தை கொடுப்பாங்க. பசுந்தீவனங்கள் வந்து அதிகமாக எவ்வளோ சாப்பிடுதோ அந்த அளவுக்கு வந்து மாடு வந்து சினை பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆடு சினை பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். முதல்ல அறுவடை பண்ணது வந்து துளுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு மாதத்துக்கு நம்ம அறுவடை பண்ணி முடிக்கிற டயத்தில் இந்த ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணது வந்து துளுக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் சைக்கிளாக திரும்பவும் இதை அறுவடை பண்ணலாம். அதனால் வந்து நமக்கு வருஷம் முழுவதும் வந்து இது வந்து தீவன பயிர் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் சார், ஒரு தடவை பதியம் பண்ண பிறகு எத்தனை தடவை சார் நமக்கு அது ஈல்டு கொடுக்கும் சார்? வந்து ஒரு தடவை போட்டால் எத்தனை வருஷம் வரும் சார்? அது வந்து மூணு வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 3 வருஷம் வரும் சார். இது எந்த ரகம் பெஸ்ட்டு சார்? அந்த நீங்கள் சிபாரிசு பண்ணுறது சார்? கோ5 தான் பெஸ்ட்டு சார். வந்து இதுக்கான விதை வந்து எங்கே சார் கிடைக்குது? அதான் வந்து பக்கத்தில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து கால்நடை மருத்துவமனைகளில் வந்து அவங்க வெளியில் வாங்கி கால்நடை மருத்துவமனை மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களெலாம் தொடர்பு கொண்டோம்னா கிடைக்கும். இதுக்கு உரம் போடணும், அதுக்கெலாம் எதுவும் கிடையாது சார்? வந்து தானாக வந்துடுமா சார்? இல்லை, உரம் போடணும். எங்கள்கிட்ட ஆட்டு எருவு, இந்த மாட்டு எருவெல்லாம் இயற்கை எரு நிறைய கிடைக்கிறதுனால அதே போடுறோம். தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். தண்ணீர் பாசனம் சார், வந்து தண்ணீர் பாசனம் வந்து பக்கத்துலேயே போர்வெல் இருக்கிறதுனால போடலாம். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போ இது போட்டதுலேருந்து வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால இந்த தண்ணி பாய்ச்ச வேண்டிய வேலை இல்லாமல் இருந்தது. இப்போ தான் தொடர்ந்து ஒரு 10 நாளாக வந்து மழை பெய்யாததுனால வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் அப்படி சுருண்டது மாதிரி இருக்குது. இருந்தாலும் இப்போ மழை வந்துடும்னு எதிர்பார்க்குறோம். இது சார் பசுந்தீவனம் சார். ஒரு 4 மாதம் 5 மாதம் வளர்ந்த பிறகு திரும்ப அறுத்து போட்டாலும் ஒன்றாகாது சார்? எவ்வளோ முத்தினாலும் ஒன்றாகாது? ஒன்றாகாது சார். வந்து திங்கிறது வந்து முழுசாக திங்காது. கொஞ்சம் முத்திட்டுனா சுனை ஏறிட்டுனாக்கா கொஞ்சம் திங்கிறதுல வந்து யோசனை பண்ணோம். நம்ம துண்டு துண்டாக வெட்டி போடணும். துண்டு துண்டாக வெட்டி போட்டோம்னாக்கா அதுக்கே உள்ள மிஷின்லாம் இருக்குது. அதுவும் வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க. வேளாண்மை பொறியியல் துறையில் மானியத்தில் கொடுக்குறாங்க. அந்த மிஷின் வந்து நான் கூட இனிமே தான் வாங்கணும். இப்போதைக்கு வந்து சும்மா கையாலே வெட்டி போடுறதா தான் ஒரு இதில் இருக்கிறோம். இது வந்து ஊற தண்ணி, நல்ல தண்ணி எல்லாத்துக்கும் தாங்க சார். இது வந்து தாங்க மணச்சாரி, களிமண் எல்லாத்துக்கும் போட்டு இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணிலையும் வந்து வளரும். இருந்தாலும் வந்து கலர் ஊறத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. பிஹெச் வேல்யூ வந்து ஒரு 7-7.5 வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே போனோம்னாக்கா வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்காது. அதனால் நார்மல் சாயிலில் பெஸ்ட்டாக வளரும். கலர் ஊறினாக்கா கொஞ்சம் வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். தண்ணி நிற்கலாமா சார்? இதுக்கு தண்ணி நிற்கலாம் சார். நிறுத்த வேண்டியதில்லை. தண்ணி தானாக நிற்கிற ஒரு இது இருந்ததுனாக்கா நிற்கலாம், ஒன்றும் பண்ணாது. அதோட பாதிப்பு வராது. காய்ச்சல் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது சார். இது வந்து இல்லை, ரொம்பவும் காய விட்டுறக்கூடாது. இப்போ வாட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், வாட ஆரம்பிச்சிட்டுனா இந்த இருக்கு பாருங்கள். இது வந்து கோ4. மழையும் இல்லை. நாங்கள் வந்து இப்போ நெல் விவசாயத்துக்கு வந்து தண்ணியை பாய்ச்சிட்டு இருக்கிறதுனால இதை பாய்ச்சறதுக்கு முடியாதுங்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிட்டு, இருந்தாலும் தண்ணியை பாய்ச்சினோம்னா சரியாக வந்துடும். இப்போ இன்றைக்கி வந்து தண்ணியை பாய்ச்சினோம்னா சரியாக வந்துடும். இதில் நோய் தாக்குதலாம் ஒன்றும் இருக்கா சார்? இதில் ஒன்றும் நோய் தாக்குதலாம் ஒன்றும் வேலையே கிடையாது. ஒரு 100 ஆட்டுக்கு வந்து 50 சென்ட்லேருந்து 1 ஏக்கர் வரைக்கும் போடலாம். ஆமாம், 50 சென்ட்லேருந்து 1 ஏக்கர் வரைக்கும் போடலாம். இது இல்லாமல் வேலிகளை வந்து சும்மா வச்சிடலாமல் அதில் வந்து பசுந்தீவன மரங்கள் வைக்கலாம். பசுந்தீவன மரங்கள்னால் கிளரிசீடியா, இது வந்து ஆடு மாடு எல்லாத்துக்கும் வைக்கலாம். அது இல்லாமல் தழை உரம் வயல்களுக்கு வந்து போட்டு உழுது மக்க வச்சு உழுது சாகுபடி பண்ணோம்னா இது வந்து தழை உரம் கிடைக்கும். அதனால் இந்த கிளரிசீடியா வந்து ஆடு மாடு அண்ணில் தழை உரமாகவும் பயன்படுது. சார் கிடைக்குது இது வந்து சும்மா போத்து தான். இப்போ என்னகிட்ட கேட்டாலே நானே கொடுப்பேன். யார் கேட்டாலும் வெட்டி வச்சாலே போகிறோம். சும்மா வந்து துண்டு துண்டாக வெட்டி வச்சாலே நல்லா ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் ஆகும், வளரும். இது யார் வேணாலும் வச்சுக்கலாம். இது வனத்துறையில் கிடைக்குமா சார்? அந்த வனத்துறையிலையும் கிடைக்குமா சார்? இது வந்து யாராவது வீடுகளில் வச்சுருந்தாங்கன்னாக்கா சும்மா ஒரு போத்தை வாங்கி 2 துண்டாக பீஸாக வெட்டினோம்னா நிறையா இதுக்கலாம். எவ்வளோ சார் வந்து பதியம் மண்டபம் முருங்கைக்கால வைக்கலாம்? அதே தான், முருங்கை நீளமாகவும் வைக்கலாம், சின்னதாக வெட்டி வைக்கலாம். நல்லா வளரக்கூடியது, வேகமாக வளரும். நிறைய கிளரிசீடியாங்கிறது நீங்கள் சயின்டிஃபிக் பெருசாக பார்த்தேன். கிராமத்தில் எப்படி? கிராமத்தில் எங்கள் கிளரிசீடியா தான். கிளேரியா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளரிசீடியா. இது நிலத்துக்கும் போட்டுக்கலாம், ஆடு மாடுகளும் போய்க்கலாம். நாங்கள் வந்து தாழ்டியில் வந்து உழுது மக்க வச்சு தழை உரமாக பயன்படுத்துவோம். ஆடு மாடுகளுக்கும் அதை வந்து பயன்படுத்தலாம்.
சமயத்தில் மீன் வந்து புல்கண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குளத்தில், அது வந்து புல்லை சாப்பிடும், அதுக்கும் இதை பயன்படுத்தலாம். இது எத்தனை அடிக்கு ஒன்று சார் வைக்கணும்? இது சமயத்தில் ஒரு மரம் வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க சார், கிளை செடியாவுக்கு வந்து ஒரு பதியத்துக்குன்னு ஒரு பதியத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் சார்? வந்து இதெல்லாம் வந்து நம்ம கேஷுவலாக அந்த முருங்கை மரத்துக்கு எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி வைக்கலாம். நம்ம இடத்த பொறுத்து இருக்க, சும்மா இருந்ததுனாக்கா கொஞ்சம் கிட்டக்க 5 அடிக்கு ஒன்று வைக்கலாம். அகலம் அதிகமாக இருந்து தென்னை மரத்து இடைவெளியில், இப்போ இது நம்ம இது வந்து தென்னை மரத்துக்கு இடைவெளியில் இருக்குது, அதனால் வந்து இதெல்லாம் வந்து 20 அடிக்கு ஒன்று வைக்கிறோம். அது அந்த இருக்கிறது கிளைரிசிடியா, அங்கே இருக்கிறது இதெல்லாம் புது பதியம் போட்டிருக்கோம். இது எவ்வளோ நாள் சார் வெட்டலாம்? வந்து கிளைரிசிடியா வந்து எவ்வளோ நாள் வெட்டி? இல்லை, அதோட தழை அடப்பை பொறுத்து இருக்குது. தழை அதிகமாகிட்டுனா உடனே வெட்டலாம். அதாவது 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே வெட்டிகிட்டே இருக்கலாம். வெட்ட வெட்ட துளுத்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம முருங்கை மரம் எப்படி பறிக்க இலைகள் வருதோ அது மாதிரி இந்த கிளைரிசிடியா வந்து நம்ம வெட்ட வெட்ட மறுபடியும் துளுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அது குளத்துடைய எல்லா கரையிலையும் வைக்கலாம் சார். அந்த எல்லா எங்கே வேணாலும் வைக்கலாம், எல்லா இடத்துலையும் இது வரும். கலர் ஒரு நேரத்தில் கூட இது வரும். மீன் வளர்க்குறவங்க வந்து இதை வந்து கரையில் வைக்கலாம் சார். கரையில் வச்சோம்னாக்கா இது வந்து குளத்துக்கும் கொஞ்சம் நிழலாக இருக்கும். அதில் கொட்டுற தலைகள் வந்து புல்கண்டை இருக்குல்ல, அந்த புல்கண்டைகள் வந்து சாப்பிட்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுவும் நிலத்துக்கும் போட்டுக்கலாம், ஆடு மாடு போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். எல்லாம் விரும்பி சாப்பிடும், எல்லாமே விரும்பி சாப்பிடும். இதுக்கு மருத்துவ குணம் இருக்கா சார் அந்த கிளைரிசிடியாக்கா? வந்து இல்லை, வேறு ஒன்றும் மருத்துவ குணங்கள் இல்லை. தழை சத்து உள்ள இது நிறையா இருக்குது இதில். இது இல்லாமல் கிழுவை பொறுத்து இருக்குது, வேலியில் கிழுவை. இது வந்து தழை வந்து அதிகமாக வராது, இருந்தாலும் ஆடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த இருக்கு, இது வந்து கிழுவை. இது கிழுவை சார். ஆமாம். இது இல்லாமல் கல்யாண முருங்கை இருக்குது. கல்யாண முருங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஆமாம், சளி பிடிச்சாக்கா அதை அரிசியோட மிக்ஸ் பண்ணி அடை மாதிரி சுடுவாங்க. அது வந்து முயலுக்கு வந்து மெயின் தீவனம். முயல் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த கல்யாண முருங்கை மட்டும் இருந்துன்னா போகிறோம், முயலுக்கு வேறு எந்த தீவனமே வேண்டியதில்லை. நம்ம வளர்க்குற கால்நடைகள்லாம் பார்த்திங்கன்னா தீவன செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70% தீவன செலவு தான் இருக்கும். அந்த தீவன செலவை குறைக்கிறதுக்கு நம்ம இடத்துல வந்து இந்த மாதிரி பதியன்கள் போட்டு மரம் செடிகள் கிளைரிசிடியா சொல்கிறீங்க சார். வந்து கிழுவையும் பதியம் போடுறது. கிழுவையும் பதியம் போடலாம். பதியம் போடுறது எங்கே சார் கிடைக்கும்? அது வந்து கிழுவையும் எல்லாம் கிராமங்களில் வச்சு வளர்க்குறது தானே, கிராமங்களில் வந்து கிடைக்கிது. வேலியை கல்யாண முருங்கை சார், கல்யாண முருங்கையும் கிராமங்களில் வந்து வேலிக்காக வச்சுருப்பாங்க. வேலிக்கு வந்து ஃபென்சிங்காக வச்சுருக்கிறது. அதையே வந்து நம்ம தீவனமாகவோ இல்லை இதுக்காகவோ வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு சாதாரணமாக சார் பதியம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும் சார். அந்த இது வந்து ஆமாம், மழை பெஞ்சதுனாக்கா மழை பெஞ்சாலே போகிறோம். மழை பெய்யாத நேரத்தில் நம்ம வந்து ஊற்றிட்டோம்னாக்கா அதே எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். வேறு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் சார் தீவன செலவு குறைக்கிறதுக்கு? வேறு என்ன மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க சார் நீங்கள் வந்து? இப்போ நாங்கள் தீவன செலவு குறைக்கிறதுக்கு இந்த புல் வகைகள்லாம் சாகுபடி பண்ணுறோம். இது இல்லாமல் வேலிகளில் வந்து மர சாகுபடி. அப்புறம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் வந்து 30 ஏக்கர் வந்து நெல் சாகுபடி இருக்குது. இதில் வந்து வரப்புகள் நிறையா இருக்கிறதுனால வரப்பில் வந்து தேவைக்கு அதிகமாக வந்து புல் மண்டிக்கிட்டு இருக்கோம். அதுவே வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நடந்தெல்லாம் ஆட்டெல்லாம் வந்து வயலில் விட்டு விட்ருவோம். ஆடு நெல் சாப்பிட்றாரு சார். நெல் வந்தது முறை தானே சாப்பிட போகுது, இலையை சாப்பிடாது. அப்படியே ஒரு சில ஆடுகள் சாப்பிட்டா கூட அதனால் ஒரு பாதிப்பு உண்டு பண்ணாது. வரப்பு ஓரங்களில் சமயத்தில் நெல் பயிரை சாப்பிட ஆரம்பிக்கும். அது சாப்பிட்டாலும் ஒரு பாதிப்புங்கிறது இருக்காது. நம்ம வரப்பெல்லாம் வந்து சுத்தமாயிரும். அதனால் எங்கள் ஏரியாவிலே கொஞ்சம் நாளைக்கு விடுவோம். அந்த கதிர் வந்தது முறை தான் ஆட்டை உள்ளே விட முடியாது, நெல்லை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் வந்து உள்ளே வரப்பில் விட்டோம்னா வரப்பும் நமக்கு சுத்தமாகுது, நம்ம ஆட்டுகளுக்கும் வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையில் சார் வந்து சாதாரணமாக ஒரு ஆட்டுக்கொட்டை வைக்கிறதுக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து ஆட்டுக்கொட்டை வைக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார்? இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து செய்யணுமா சார்? அது இல்லை, அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ்னாக்கா வந்து நம்ம வந்து தண்ணி இதுக்காக வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்ச போகிறது இதெல்லாம் கிடையாது. வயலுக்கு பாயிறது அப்படியே இதுக்கும் ஆடுகளும் வந்து சாப்பிட்டுக்கோம். இதுக்காக தனியாக நாங்கள் தீவனங்கள் வளர்க்குறது கிடையாது. வேலி ஆட்டை சுற்றி வேலி அடைச்சாகணும். இந்த வேலியை வந்து சும்மா வச்சுருக்கக்கூடாதுன்னு கருங்கல் வேலி வச்சுருக்கோம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் கருங்கல் வேலியே வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து அந்த போத்துகள் தான், கிளைரிசிடியா போத்து, கிழுவை போத்து, பூவரசு போத்து, இந்த மாதிரி நல்லா வந்து வளரக்கூடிய போத்துகளை தான் வச்சு வேலி அடைச்சிருப்பாங்க. இப்போ நவீன காலத்தில் வந்து அந்த போத்துகளெல்லாம் பராமரிக்கிறது சிரமம் அப்படிங்கிறதுனால கருங்கல் வச்சு தான் அடைச்சிருக்கிறது. நாங்கள் கூட வேலியை வந்து கருங்கல்லில் தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த கருங்கல்லில் இடைவெளியில் இந்த போத்துக்கள்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்குன்னு ஒரு தனியாக இடம் தேவையில்லை, இருக்கிற வேலிகள்லேயே அது வந்து சாகுபடி பண்ணணும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் சார் ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னா இதுக்கு கொட்டகை வந்து மஸ்டா சார்? வந்து ஆமாம், ஆட்டு பண்ணை வைக்கணுன்னா அந்த காலத்துலலாம் ஆடு வந்து வளர்த்தாங்க. பெரிய பண்ணையை வளர்க்கலன்னா கூட ஒரு வீட்டில் 5, 10, 15 வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து வீட்டில் கொட்டகை வச்சுருப்பாங்க.
ஆனால் பரண்மேல் ஆடுங்கிறது வந்து இப்போ தான் சமீப காலத்தில் தான் அது வந்து அறிமுகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து பரண்மேல் ஆடு தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து நிர்பந்தம்லாம் கிடையாது. சாதாரணமே வந்து வளர்க்கலாம். கீழே தரையில் வளர்த்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அனுபவமாகி அதில் எப்படி லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அனுபவ ரீதியாக அப்புறம் வந்து பரண்மேல் ஆடு வளர்த்தோம்னா அதில் லாபகரமாக இருக்கும். நான் எடுத்த உடனே பண்ணையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு பண்ணையை ஆரம்பிக்கிறவங்க யாரும் வந்து கடைசி வரைக்கும் ஆட்டை வளர்த்ததே கிடையாது. அதனால் வந்து முதல்ல ஆட்டை வளர்க்கணும், அப்புறம் பண்ணை வைக்கணும். நான் பண்ணையை வைக்கிறேன்னு சொல்லி பண்ணையை வச்சு ஆடை ஆக்கிடுவாங்க, 2 ஆட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஒரு கொட்டகை சார் வந்து ஒரு 50 ஆட்டுக்கு ஒரு 50 ஆடு வைக்கணும் அப்படின்னா சார் வந்து கொட்டகையுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், பரனுடைய அமைப்பு எப்படி சார் இருக்கணும்? இல்லை, கொட்டகையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கில் தான் கொட்டகை இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சூரிய ஒளி வந்து உள்ளே படாத அளவுக்கு இருக்கும். எந்த கொட்டகையாக இருந்தாலும் சரி, அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, கிழக்கு மேற்கில் தான் கொட்டகையே இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி உயரத்தில் வந்து பரண்மேல் வச்சோம்னாக்க அதில் என்ன அட்வான்டேஜ்னு இருக்குதுங்க, நம்ம வந்து இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் கூட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தினமும் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடைவெளியிலேயே விழுந்து கலெக்ட் ஆகி இந்த பாருங்க நிறையா வந்து கலெக்ட் ஆகி ஆட்டு புழுக்கைகள் இருக்குது. இது எப்போ அள்ளோன்னா இந்த விவசாய வேலைகள்லாம் இல்லாத நேரத்தில், சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த ஆட்டு புழுக்கைகள்லாம் அள்ளி கொண்டு வயலில் வந்து போடுறது. அது வரைக்கும் நம்ம இதை வந்து கூட்டணுங்கிற வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யூரினும் இது மேலேயே விழுந்து இதிலே வந்து கலந்துரும். அதனால் யூரினும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. மற்றபடி ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதியில் தான் வந்து இருக்கிறதுக்கு, தங்குறதுக்கோ படுக்கிறதுக்கோ விரும்பும். கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்கும். ஒரு பெஞ்சு போட்டிருந்தோம்னா அந்த பெஞ்சு மேலே படுக்கும், ஒரு கல் இருந்ததுன்னா கல் மேலே தான் படுக்கும். அது மாதிரி அது விருப்பம் வந்து இந்த பறன் விரும்புகிறதுனால அந்த பறனை வந்து அமைச்சோம்னாக்க அது விருப்பப்படி வந்து படுக்கும். அந்த யூரின், அந்த ஆட்டு புழுக்கைகள்லாம் அது மேலே படுக்காமல் எல்லாம் கீழே விழுந்துடுறதுனால சுகாதார முறையில் வந்து அதை பராமரிக்கலாம். இந்த பறனுடைய அமைப்பு எப்படி சார் இருக்கணும்? இந்த பறன் வந்து கிட்டத்தட்ட 100 சதுரடியில் இருக்குது பறன். இந்த 100 சதுரடி பறனில் வந்து இல்லை 1000 சதுரடி, 1000 சதுரடியில் 100 ஆடுகளை வந்து வளர்க்குற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரீப்பர் தான். இந்த 1000 சதுரடியும் ரீப்பர். ஆட்டு புழுக்கைகள்லாம் விழுந்ததுனாக்கா இங்கே மேலே தங்காத அளவுக்கு கீழே போய் விழுந்துடும், கீழே விழுந்து கலெக்ட் ஆகும். நம்ம எப்போ வந்து வயலுக்கு தேவைப்படுதோ அல்லது நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ அந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்ட வயலுக்கு. 2 சார் பிரிச்சிருக்கீங்க. இல்லை, சமயத்தில் பார்த்திங்கன்னா குட்டி போட்ட ஆடு இல்லை வேறு கிடாய்கள்லாம் தனியாக விடணுங்கிறத விடலாம். அல்லது என்ன பண்ணுவோம், ஒரு பக்கத்தில் ஒரு நாளைக்கு அடைச்சிருப்போம், அதை முடிஞ்சதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு பக்கத்தில் விடுவோம். அப்படின்னா தான் அந்த ஈரம்லாம் இல்லாமல், அந்த ரீப்பர் இருக்கு பாருங்கள் கீழே, இதெல்லாம் ஈரம் இல்லாமல் இருக்கும். இந்த ரீப்பர் கீழே அடிச்சிருக்கிறதுல ஒரு சின்ன தவறு ஒன்று நடந்திருக்கு. என்ன தவறுன்னா, நம்ம கட்டை விரல் நுழையிறது மாதிரி இருக்கணும் அந்த இடைவெளி. இந்த கேப். ஆமாம், நம்ம கட்டை விரல் நுழையணும், அப்போ தான் அந்த ஆட்டுப்புழுகையெல்லாம் விழுவோம். இது கொஞ்சம் கிட்டக்க அடித்ததுனால இந்த ஆட்டுப்புழுகையெல்லாம் கொஞ்சம் விழுகிறதுல சிரமமாக இருக்கும், யூரின்லாம் போயிடும். நம்ம கொஞ்சம் கூட்டி விடணும். இப்போ சார் வந்து ஒரு 1000 சதுரடியை வந்து 2 இதுவாக பிரிச்சுக்க 2 தான் தடுத்துருக்கோம். நல்லது, சார் நல்லது. மாற்றி இது பண்ணலாம். சில கிடாய்கள்லாம் ஒன்றோட ஒன்று வந்து சண்டை போட்டுக்கிட்டு முட்டி மோதிட்டு நிற்கும். அதனால் வந்து அதை என்ன பண்ணுறோம், மாற்றி அடைக்கிறதோ இல்லை ஒரு நாள் அல்டர்னேட் டேஸில் அடைக்கிறதோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி. இதோட ஹைட் எப்படி சார் டிசைன் பண்ணிங்க சார்? பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கொட்டையோடைய ஹைட்டு இப்படி தான் இருக்கா சார்? வந்து இல்லை இருக்குது. ஆட்டுக்கொட்டையோட ஹைட்டு வந்து இப்போ தகர ஷீட்டுனாக்கா நல்ல ஹைட்டில் இருக்கணும், இல்லைன்னா ஹீட்டு டேரெக்டாக வந்து ஆட்டுக்கு அட்டாக் பண்ணணும். இது வந்து கீத்துங்கிறதுனால இது வந்து ரொம்ப உயரமாக இவ்வளோ உயரம் போடணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த கொட்டையை கட்டினவங்க வந்து அந்த டிசைனில் கட்டுறதுனால கொஞ்சம் உயரமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. எது பெஸ்ட்டு, தகர ஷீட்டு, சிமெண்ட் ஷீட்டு இந்த மாதிரி? இல்லை, இதுதான் பெஸ்ட்டு. நம்பர் 1 வந்து கீத்து தான். நம்ம குடியிருக்கிறதா இருந்தால் விட கீத்து தான் பெஸ்ட்டு. ஏசி மாதிரி இருக்கும் கீத்து கொட்டாயில் இருந்தோம்னாக்க. அது கொஞ்சம் பாதுகாப்பற்றதாக இருக்குங்கிறதுனால அது செலவு வரக்கூடாது. இதே பாருங்கள், இந்த கீத்தெல்லாம் வந்து அந்த அணில் இதெல்லாம் அரித்து வந்து ஓட்ட விழுந்துருது. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இதை இப்போ மழை சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த பாலித்தீன் இந்த தார்ப்பாய் இருக்குது பாருங்கள், அதை வச்சு மூடி மேலே வச்சு கட்டிடுவோம். அதனால் இது அடிக்கடி வந்து செலவு வச்சுக்கிட்டு இருக்கும். தகரம்னா செலவு வைக்காது. வெயில் காலத்தில் ஹீட்டு அதிகமாக இருக்கும். ஆட்டுக்கு வந்து ஹீட் ஒத்துக்காது சார்? எதுக்குமே ஹீட்டு ஒத்துக்காது. நமக்காக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் ஹீட்டு ஒத்துக்காது. ஹீட்டு அதிகமாக இருந்ததுன்னா செனைப்படாது. செனைப்பட்டாக்க அபார்ஷன் ஆகும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் கீத்து கொட்டாக பெஸ்ட்டு. கீத்து அடிக்கடி மாற்றுறதுல சிரமம் இருக்குங்கிறதுனால தகர ஷீட்டில் வந்து நிறைய பேர் வந்து தகர ஷீட்டில் தான் போட்டிருப்பாங்க. அப்படி தகர ஷீட்டில் வந்து ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது? இல்லை, தகர ஷீட்டை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. தென்னை மட்டைகள் நம்மகிட்ட நிறையா இருக்குது. இந்த தென்னை மட்டைகளை எடுத்து மேலே வச்சு கட்டிட்டோம்னாக்க அந்த வந்து ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா சுற்றி வர கம்பி வலை இருக்கா,
இப்போ காத்தோட்டமாக இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிட்டுனாக்கா தார்பாயோ இல்லை இந்த சாக்கு படுதான் இருக்குது, அதை வச்சு சுற்றி கட்டிடுவோம். கட்டி சார் மழை காலத்தில் ஏன் சார் கட்டணும்? குளிர் காற்று வரக்கூடாது. குளிர் காற்று இந்த ஐப்பசி மாதம் வந்து அடைமழை பெய்யும், கார்த்திகை மாதம் வந்து குளிர் அதிகமாக இருக்கும், மார்கழி மாதம் மரமும் குளிரும், தை மாதம் தரையும் குளிரும்பாங்க. மார்கழி மாதம் மரமும் குளிரும், தை மாதம் தரையும் குளிரும்னா அவ்வளோ குளிராக இருக்கும். ஆடு வந்து அந்த குளிரெல்லாம் தாங்கவே தாங்காது, வெயிலை கூட தாங்கிக்கும், குளிரை தாங்காது. அதனால் இப்போ வந்து சாக்கை கட்டிடுவோம். இந்த ரகம் தான் தாங்க சார், இந்த ஜமுனா ரகம் தான். எந்த ஆடாக இருந்தாலும் தாங்காது. நம்ம நாட்டு ஆடாக இருந்தால் கூட குளிரை தாங்காது ஆடெல்லாம். அதனால் வந்து நம்ம வந்து குளிர் காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை சுற்றி வர கட்டிடணும். அப்போனா ஆடு மழையிலையும் மழை பெய்யும் போது மழை நனையக்கூடாது. மழை ஈரம் இதெல்லாம் ஆட்டுக்கு வந்து ஒத்தே வராது. ஈரத்து வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆட்டுக்கு. அதனால் கிராமங்களில் வீட்டில் ஒரு ஆடு 2 ஆடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோலை வந்து கீழே உதறி விட்டு வச்சுருப்பாங்க தரையில் வளர்க்குறப்ப. ஏன்னா அது வந்து அந்த ஈரத்தில் தரையில் படுக்கவே பிடிக்காது, நின்றுட்டு தான் இருக்கும். அதனால் மழை ஈரம் இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்காக தான் இந்த பரன் பெஸ்ட்டு சார், வந்து ஈரம் இருக்காது. ஆமாம், ஈரம் இருக்காது. அப்பப்போ ட்ரை ஆகிடுது, இல்லை யூரின்லாம் கீழே போயிடுது. சார் இந்த மாதிரி பரனுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி சார் பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்கனமாக செலவு கம்மியாக அமைக்கிறதுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியா என்ன சார்? வந்து இல்லை, அது டெக்னிக்கலாக வந்து ரீப்பர் வந்து நம்மளே சொந்தமாக மரம் வச்சுருந்து அந்த மரத்தை வந்து அறுக்கலாம். வேஸ்ட்டாக இருக்கிற மரத்தை வந்து அறுத்து போடலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் கூட வந்துருக்கு. இந்த மாதிரி கீழே இது வந்து பிளாஸ்டிக்லேயே வந்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் அது வந்து குறைச்சலாக இருந்ததுன்னா அதை பயன்படுத்தலாம். அது கூட அந்த ஈரத்துலலாம் வந்து கெட்டு போகுது. இந்த ரீப்பர்லாம் ஈரம் பட்டுதுன்னா கெட்டு போயிடும், நாளாக கெட்டு போயிடும். பிளாஸ்டிக்கில் நிறையா வந்துருக்கு. அது எல்லோரும் வந்து பண்ண முடியாது. சிக்கனமாக பண்ணுறதுனாக்கா இந்த ரீப்பர் தான் பெஸ்ட்டு. இந்த பரனுடைய பராமரிப்புக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மெனக்கணுமா சார்? நான் வந்து ஒன்றுமே மறக்க வேண்டியதில்லை. 6 மாதத்துக்கு முன்னால் மழை சீசன், அதாவது இப்போ ஐப்பசி மாதம். இது ஐப்பசி மாதம் வந்துட்டு அடுத்தது ஐப்பசி, மார்கழி, தை, கார்த்திகை, மார்கழி, தை. இது வந்து வரிசையாக வந்து பனி சீசன், சாரல் காற்று வீசும். அப்போ வந்து சுற்றி வர வந்து படுதா கட்டணும், அவ்வளோதான். அப்புறம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்துக்கு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பழுதாவெல்லாம் எடுத்து விட்டோன்னு காற்றோட்டமாக இருக்கணும். இப்போ காற்று வந்து இந்த பக்கம் உள்ள காற்று இங்கே அடிக்கும், இங்கே உள்ள காற்று அடிக்கும், நல்லா சுகாதாரமாக இருக்கும். மழை ஈரம் படக்கூடாது, மழை காற்று படக்கூடாது, ஈர காற்று படக்கூடாது. வெயில் நாளில் காற்றோட்டமாக இருக்கணும், பனி நாளில் குளிர் பாதிக்காமல். குளிர் கட்டாயமாக அந்த குளிர் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா ஆடு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதனால் அந்த படுதாலாம் டெம்பரரியாக கட்டுறது தானே. சாக்கை வச்சு நம்ம உரசாக்கெல்லாம் மிச்சமாக இருக்குது நம்ம வயலில். அந்த உரசாக்கையே தைச்சி வரிசையாக சுற்றி வர கட்டிடுவோம். உடனே அவுத்துருவோம். தை மாதம் முடிஞ்சோடனே அதை அவுத்து விட்ருவோம். சார் இப்போ பரன் வசதி இல்லாதவங்க ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா சார் வந்து அவங்களுக்கு உங்கள் ஐடியா என்ன சார்? பார்த்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க எப்படி சார் காப்பாற்றலாம்? இல்லை, பரன் வந்து எல்லோரும் வச்சுருக்கணும்னு சொல்ல முடியாது. 4 ஆடு வச்சுருக்கிறோம், 5 ஆடு வச்சுருக்கோம், உடனே நான் பரன் வைக்கணும்னாலாம் வந்து அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு வீட்டில் வந்து ஒரு பகுதியை வந்து அதுக்கு ஒதுக்கி வந்து மழை படாமல் இந்த மாதிரி காற்றெல்லாம் படாமல் பாதுகாப்பான முறையில் வந்து ஆடை வளர்க்கலாம், தலையிலே வளர்க்கலாம். அடிக்கடி டெய்லி வந்து சுத்தம் பண்ணணும். இதில் வந்து டெய்லி சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை டெய்லி கூட்டணும், சுத்தம் பண்ணணும். குடல் புழு நீக்கிறதுக்கு வந்து இது இருக்குல்ல, துளசி செடி இலையை பறித்து, துளசி செடி, வேப்ப இலை, மஞ்சள், இந்த கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி உருண்டையாக உருட்டி கொடுத்தோம்னாக்கா அந்த குடல் புழு நீக்கம், மற்ற நோய் தடுப்புகள்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் சார்? அந்த என்ன சார் கற்பூரவள்ளி அந்த மாதிரி சொல்கிறீங்களா சார்? ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் சார்? ஒரு அப்ராக்சிமேட்டாக அளவு சொல்லுங்களேன். இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு சின்ன உருண்டைனாக்கா ஒரு 5 கிராம் இருக்கும். ஒரு 5 கிராம் அளவுக்கு கொடுக்கலாம். இது வந்து கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு 5 கிராம் அளவுக்கு உருண்டையாக உருட்டி கொடுக்கணும். இது அது கூட இது சார் கலக்கணும்? கற்பூரவள்ளி இலை, கொய்யா இலை, கற்பூரவள்ளி, கொய்யா, துளசி இலை, தேவைப்பட்டதுன்னா தும்பை இலையை வந்து கொடுக்கலாம். இது இல்லாமல் மஞ்சள், இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சமயத்தில் வந்து ஆடு வந்து அது திங்கிறதுக்கு வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வெல்லம் இருக்குல்ல, நாட்டு சர்க்கரையை வந்து கலந்து அது கொடுத்தோம்னாக்கா அது விரும்பி சாப்பிடும். அடுத்தடுத்த பீரியடில் கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடும். இது ஆட்டுக்குட்டியும் கொடுக்கலாமா சார்? இது குட்டியும் கொடுக்கலாம். 1 மாதத்து குட்டி கொடுக்கலாம். இது இயற்கை வைத்தியம் தானே, அதனால் எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சார் பேனுக்கு வந்து ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கா சார்? பேனுக்கு இருக்கு. பேனுக்கு வந்து இந்த குப்பை மேனி வந்து சும்மா மண்டி கிடக்கும். பார்த்தீங்கன்னா வெளியில் குப்பை மேனி இருக்குல்ல, வெள்ளை பூவாக பூக்கும், அந்த பிள்ளையார்கள்லாம் வைப்பாங்க. அது அந்த குப்பை மேனியை கொண்டாந்து பிடிக்காந்து கொட்டகையில் போட்டாலே அது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குப்பை மேனி வந்து இந்த இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அது ஆட்டுக்கு மேலே எப்படி சார் அப்ளை பண்ணும்? குப்பை மேனியை வந்து சும்மா போட்டுறது, ஆட்டு கொட்டாயில் போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம பிடிச்சி தேய்ச்சி விடணும்.
அது இப்போ சாதாரணமாக சார் இப்போ நம்ம கொட்டாய்க்கு வந்து எவ்வளோ போடலாம் சார் வந்து 60 ரூபா சாதாரணமாக போடுறதுனா சார் வந்து இல்லை நம்மள்ட்ட கிடைக்கிற அளவை பொறுத்து இருக்குது. ஒரு 10 செடியை போடலாம். 10 செடியை போட்டோம்னா அந்த வாடையில் வந்து இந்த உண்ணிகள் எல்லாம் வந்து அந்த மர இடுக்களெல்லாம் தங்கி இருக்கிறதெல்லாம் தங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போனா அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து அந்த நிறைய போடுறது நிறையா இருந்ததுனாக்கா போடலாம். நிறையா கிடைச்சதுன்னா குப்பை மேனியை நிறையா போடலாம். ஆட்டுக்கொட்டை இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் சார் இது எல்லாத்துக்கும் ஆடு மாடு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான் அது. இந்த மாதிரி சார் வந்து இந்த குடல் புழுலாம் வராமல் இருக்குது ஃபுட் எதாவது இருக்கா சார் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டுச்சா குடல் புழு வராத அந்த மாதிரி ஃபுட் இருக்கா சார்? இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் குடல் புழு வந்து வரதான் செய்யும். குடல் புழு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நெல் சாகுபடி பண்ணுறோம், வருஷம் களை எடுக்கிறோம், திரும்ப வராமல் இருந்தாக்கா நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் 100% களை எடுத்தாலும் திரும்ப களைகள் வந்துக்கிட்டு இருக்குது. களைகள்லாம் வராமல் இருந்தால் விவசாயத்தில் லாபகரமானதாக தான் இருக்கும். அதனால் நம்ம மனுஷனுக்கே சொல்லுவாங்க, மனுஷன் இருக்கிறது வரைக்கும் மூக்கு இருக்கிறது வரைக்கும் கோல்டு பிடிக்க தான் செய்யும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து நிரந்தரமாக இருக்கிறது தான். மீதி ஆட்டுக்கு வர நோய்கள் வேறு என்னென்ன சார் வந்து? ஆட்டுக்கு வந்து அம்மை நோய் இருக்கும், அம்மை நோய் வரும். இல்லைனாக்கா வந்து இது வாய் நோய், கால் நோய் வாய் நோய்ம்பாங்க. அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். அதெல்லாம் வைரல் டிசீஸ், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இது வந்து மாடுகள் தான் நிறையா தாக்கும். ஆட்டை விட மாடுகளுக்கு வந்து நிறையா தாக்கும். அதுவும் இந்த மழை சீசன் மாறுறப்போ நிறையா தாக்கும். அதனால் இதுக்கெல்லாம் தடுப்பூசி போடணும். ஃபுட் அண்ட் மவுத்து, வாய் நோய், கால் நோய். காலெல்லாம் நொண்ட ஆரம்பிச்சிடும், வாயெல்லாம் ஒரே புண்ணாக இருக்கும். இது வந்து அடிக்கடி இருக்கும். எங்கள் இதில் வந்து இது வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்ததில்லை. ஏன்னா இது வந்து சுகாதாரமாக பராமரிக்கிறதுனால இருந்ததில்லை. மாடுகளுக்கெல்லாம் கட்டாயம் வந்துடும். மாடுகள் கட்டாயமாக வந்ததுன்னா மாடுகளுக்கு வந்து இது மாதிரி இயற்கை மருந்துகளை வந்து கொடுத்து கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் தடுப்பு ஊசிகளை தான் போடணும். இந்த ஆடு வளர்க்குறப்போ புற ஒட்டுண்ணிகள், ஆட்டு மேலே வந்து வெளிப்புறத்தில் வந்து ஈரு, பேனு இந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து பூச்சிகள், தெள்ளு பூச்சி இந்த மாதிரியெல்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 1 ml பூட்டாக்ஸ் மருந்து, அதாவது கெமிக்கல் நேம் வந்து டெல்டா மெத்ரின். இது வந்து பிராண்ட் நேம் வந்து பூட்டாக்ஸ்னு சொன்னாக்கா எல்லா கடையிலையும் தெரியும். இந்த மருந்து கடைகளில், பூச்சி மருந்து கடைகள்லாம் வச்சுருப்பான். இந்த பூட்டாக்ஸ் வந்து 1 மில்லி இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இதை வந்து கோழியாக இருந்தாக்கா கோழியை முக்கியம் எடுக்கணும், ஆடாக இருந்ததுன்னா ஆட்டை முக்கியம் எடுக்கணும், வேறு வந்து மாடு ஆடெல்லாம் இருந்ததுன்னா மேலே தெளித்தாலே போகிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். கோழியிலேருந்து, பன்னியிலேருந்து, ஒட்டகத்துலேருந்து, குதிரையிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த புற ஒட்டுண்ணிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பூட்டாக்ஸ் மருந்து, அதாவது கெமிக்கல் நேம் வந்து டெல்டா மெத்ரின் அப்படிங்கிற மருந்தை வந்து பயன்படுத்தலாம். பூட்டாக்ஸ் மருந்தை வந்து 1 ml 1 லிட்டர் தண்ணியில் 1 ml மருந்தை வந்து கலந்து ஒரு தொட்டியில் வச்சுக்குவோம். அந்த கூட தொட்டி பக்கத்தில் இருக்கிற அதில் கலந்து வச்சுக்கிட்டு அந்த தொட்டியில் வந்து முக்கியம் எடுப்போம். தலையை மட்டும் மேலே பிடிச்சிக்கிட்டு ஆட்டை முக்கியம் எடுப்போம். அது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து அது உள்ளேயே இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக 100% வந்து அந்த உண்ணி, பேனு, ஈரு இதெல்லாம் வந்து செத்து போயிடும். அது மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுவோம். இது வந்து வெளிப்புறத்தில் உள்ள உண்ணிகள் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு ஆட்டுக்கு ஒரு தண்ணி மாற்றுவீங்களா சார் நீங்கள்? இல்லை, அதே இதில் வந்து தண்ணி தான் குறையும். தண்ணி குறையிறப்ப மருந்தையும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒரு சாதாரணமாக ஒரு 5 ஆட்டுக்கு வந்து அதில் அந்த தொட்டியில் வந்து எவ்வளோ தண்ணி நிரப்பணும், எவ்வளோ மருந்து போடுவீங்க சார் வந்து? இல்லை, அதாவது ஒரு 20 லிட்டர் தண்ணி, 20 ml மருந்து, பூட்டாக்ஸ் மருந்தை கலந்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டுலேயே பெரிய ஆட்டெல்லாம் நினைக்க மாட்டோம். முதல்ல வந்து இந்த குட்டிகள்லாம் நினைப்போம். குட்டிகள்லாம் நினச்சி முடிச்சதுக்கு பிறகு அப்புறம் பெரிய ஆடுகளாக ஒவ்வொன்றா நினைக்கிறது. அது எவ்வளோ நேரம் சார் முக்கியம் வச்சுருப்பீங்க சார் ஒரு ஆடு சார்? ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுருக்கணும். தலையை மட்டும் வெளியில் தூக்கி தலையில் மட்டும் வச்சுக்கணும். தவறுதலாக வந்து தண்ணி இன்னும் குடிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒன்றும் பண்ணிடாது. ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் தான் குறைச்சல். இருந்தாலும் நம்ம அதுக்காக வந்து பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லாக பண்ணோன்னா தவறுதலாக நடந்ததுனாக்கா அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ரொம்ப பெரிய ஆடாக இருக்குன்னு வச்சுங்க, இந்த காயெல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து உள்ளே வந்து தண்ணியில் முக்கி எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம். நம்ம கால் கையை முறிச்செஞ்சிடும். அதனால் இதை என்ன பண்ணுவோம், வெளியிலே வச்சுக்கிட்டு மேலே தண்ணியை கடைசியாக இருக்குது பாருங்க, தண்ணி வேஸ்ட்டாக, அந்த தண்ணியை மிச்சம் இருக்கிற தண்ணியை கடைசியாக மேலே ஊற்றி விட்டு தேய்ச்சி விடுவோம். இதெல்லாம் தொட்டியில் தூக்கி வச்சு தலைகீழ உள்ளே முழுந்தோம்னா நம்ம கால் கையை ஒடிச்செஞ்சிடும். அது மாதிரி பெரிய ஆடுகளை மெல்ல வைக்கணும். இன்னொன்று சினை ஆடுகள் இருக்கும். சினை ஆடுகளும் அதே போல் தொட்டியில் தூக்கி வச்சு முழுந்த முடியாது. அதெல்லாம் வெளியிலே வச்சுட்டு பராமரிக்கணும். கடைசியாக அந்த தண்ணி இருக்குது பாருங்க, மருந்து கலந்த தண்ணி, அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. அதை தெளிப்போம். அதே மருந்தை கொட்டாயில் அடிக்கணும் கட்டாயமாக. ஏன்னா கொட்டாயில் அந்த மர இடுக்குகள்லாம் அந்த உண்ணிகள்லாம் வந்து இருக்கும். அந்த உண்ணிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டாக போகாமல் அந்த மருந்தை வந்து இது பண்ணணும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் என்னென்னாக்கா எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது.
இதோட இது அதுக்கு பயன்படணும், அதோட இது இன்னொரு இதுக்கு இந்த பயன்படணும். மருந்து எங்கே கிடைக்கும் சார் வந்து? இது வந்து எல்லா பூச்சி மருந்து கடைகள்லையும் கிடைக்கிது. சமயத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருந்து கடைகளில் கூட கிடைக்கிது. இந்த உள்புற குடல்புழு நீக்கம் மருந்து சொன்னல, இது வந்து ஃபென்பெண்டசோல் அல்பெண்டசோல்னு சொன்னேன். இது வந்து ஃபென்பெண்டசோல். இதோட ட்ரேன் நேம் பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ் ப்ளஸ் ஃபென்பெண்டசோல் ஃபென்டாஸ் ப்ளஸ்ங்கிறது வந்து ட்ரேன் நேம். இது வந்து வெட்னரி. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குடல்புழு நீக்கத்துக்காக உள்ள மருந்து. இது வந்து ஆடு கோழி எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். மாட்டு இதில் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வந்து பால் ஊட்டுற கன்றுக்குட்டி வந்து வயிறுக்கு நடுவில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்படின்னாக்கா அதில் குடல்புழு இருக்குது, குடல்புழு நீக்க மருந்து கொடுக்கணும்னு அர்த்தம். வளரவே வளராது, அந்த கன்றுக்குட்டியோட குடல் தொங்கிக்கிட்டு இருக்கும். இங்கேயே ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா சில ஆடுகள் வந்து அப்படியே தரங்கி போய் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் 3 மாதம் ஆகிட்டு குடல்புழு நீக்க மருந்து கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஆட்டோட எடைக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்டுக்கு வந்து 1 ml per 3 kg பாடி வெயிட், 3 கிலோ எடை உள்ள ஆட்டுக்கு 1 மில்லி மருந்தை வந்து கொடுக்கணும். இப்போ சாதாரணமாக வந்து 6 கிலோ இருந்ததுன்னா 2 மில்லிலேருந்து 3 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம். இதுதான் இதோட அளவு. இது வந்து கொடுத்தோம்னாக்கா குடல் புழுவில் உள்ள புழுவெல்லாம் வந்து செத்து போயிடும். ஃபென்பெண்டசோல். அப்புறம் வைட்டமின்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆடுகளுக்கு கொடுக்கணும். சளி பிடிச்சதுனாக்கா ஆடுகளுக்கு மருந்து கொடுக்கணும். அப்புறம் இது வந்து எல்லாத்துக்குமே பாலிபயான். இது வந்து பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் பாலிபயான். ரொம்ப ஆடு வந்து வீக்காக இருந்ததுனாக்கா இந்த பாலிபயான்கிற வந்து டானிக்கை கொடுக்கலாம். இது வந்து 1 or 2 ml ட்ராப்ஸ் வந்து டைரெக்டாக கொடுக்கலாம், அல்லது தண்ணியில் கலந்தும் கொடுக்கலாம். இது வந்து வைட்டமின் B12 உள்ளது. கொடுக்கலாமா சார் இது? குட்டிகளுக்கு கொடுக்கலாம். குட்டிகளுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம் சார் வந்து? இது வந்து ஆடு வீக்காக இருக்கிறப்ப தான் வந்து கொடுக்கணும். ரெகுலராக கொடுக்குறதுனாக்கா ரொம்ப செலவாகும். அதனால் ஆடு வந்து வீக்காக இருந்ததுனாக்கா, இல்லை உடல் சரியில்லாத ஆடுகளுக்குன்னா இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் கொடுக்கலாம். டெய்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் சார்? 2 ml கொடுத்தா போதும்? ஆமாம், 2 ml கொடுத்தா போதும். அதே போல் பார்த்திங்கன்னா கோல்டு, ஆட்டு குட்டிகளுக்கு வந்து சளி பிடிக்கிறது. பெரிய ஆடு கூட சமாளிச்சுக்கும், குட்டி ஆடெல்லாம் சமாளிக்காது. அதனால் இந்த நோ கோல்டுங்கிற மருந்து இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா, வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குற நோ கோல்டு மருந்து வந்து குட்டிகளுக்கு வந்து கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்குறது சார்? இது வந்து 2 ml to 5 ml வந்து கொடுக்கலாம். குட்டியோட இதை பொறுத்து இருக்குது, வயசை பொறுத்து இருக்குது. சின்ன குட்டிகளுக்கு வந்து 2 மில்லி கொடுக்கலாம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான் நோ கோல்டுங்கிறது. இது வந்து குட்டிகளை வந்து பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமானது கோல்டு. இது வந்து சளி 2 ml 2 மில்லி வந்து கொடுக்கணும். சின்ன குட்டிகளுக்கு வந்து போட்ட குட்டிகளுக்கு வந்து சளி பிடிச்சிருந்ததுன்னா 2 ml கொடுக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு ஒரு வேளை கொடுத்தா போதுமா சார்? 2 வேளை கொடுக்கணும். காலையிலே ஒரு தடவை கொடுக்கணும், மாலையில் ஒரு தடவை கொடுக்கணும். கொடுக்கணும் சார் அந்த மாதிரி? 2 தடவை கொடுக்கணும். ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கலாம். அதே போல் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து இந்த நெல்லை தின்னுடும். இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கில் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நெல்லை தின்னுடும், இல்லைனாக்கா அரிசியை தின்னுடும், வேறு ஏதாவது தின்னுடும். அது மாதிரி திங்கிறப்போ இது வந்து இந்த ஓமம் வாட்டர், இந்த இதுவும் வந்து நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுக்குறது தான். செரிமானம் இல்லைனாக்கா கொடுக்குறது. அந்த இதுக்கு ஓமம் வாட்டரை வந்து கொடுத்தோம்னா இது வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடும். சார் இப்போ எப்படி சார் தெரியும் நமக்கு அந்த சமயத்தில் அது செரிமானம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது? நம்ம வேறு தெரியாது சரி இல்லை, அதாவது வந்து ஏதாவது தின்னுட்டுனாக்கா அதிகமாக நெல்லையோ இல்லை தின்னுட்டுனா அது வந்து டைஜஸ்ட் ஆகாது, செரிமானம் ஆகாது. அப்படி இருக்கிறப்ப தீவனம் எதையுமே திங்காது, படுத்து கிடக்கும், எழுந்திரிக்காது. தீவனம் திங்காமல் இருந்தாலே ஏதோ ப்ராப்ளம்னு இருந்தால் வயிறு வந்து உப்பி போயிருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ஓம வாட்டர் கொடுக்கலாம். சில பால் கறக்கிற ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா மடி வீங்கி இருக்கும், மடி வீக்க நோய். அந்த மடி வீக்க நோய் இருந்ததுனாக்கா அந்த காம்பில் வந்து அந்த மருந்தை சேர்க்கலாம். மேஸ்டிட்டிஸுங்கிறது வந்து மடி வீக்க நோய். அந்த மடி வீக்கம் இருந்ததுனாக்கா அந்த காம்பு வழியாக அந்த மருந்தை சேர்ந்து இது பண்ணணும். இது வந்து ஆயுர்வேதிக் மருந்து தான். இது மேலே அப்ளை பண்ணணும் இல்லை உள்ளே விடணும்? உள்ளே விடணும். அந்த காம்பு வழியாக காம்பு வழியாக அந்த துளை வழியாக உள்ளே விட்டு அந்த இதில் வந்து போய் இது பண்ணணும். அடர் இதில் போய் இது கெமிக்கல் வந்து சேர்ந்தால் தான் வந்து இது கண்ட்ரோல் ஆகும். இது வந்து அப்படின்னா இந்த குட்டி அதை குடித்தா ஒன்றும் ஆகாது சார்? ஒன்றும் ஆகாது. ஆனால் பாலை குடிக்க விடக்கூடாது. ஒரு நாளைக்கு இந்த மருந்து செலுத்தினது பிறகு பாலை வந்து விடக்கூடாது. ஒரு நாள் வரைக்கும் சார்? ஆமாம். ஒரே நாள் சரியாக போயிடுமா சார் இது போட்டோம்னா? இல்லை, ஒரு தடவை போட்டோம்னா ஓரளவுக்கு வந்து சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே ஒரு ஆமாம், இது வந்து ஆயுர்வேதிக்குங்கிறதுனால இது குட்டிகள் குடித்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் குடிக்காமல் இருக்கிறது நல்லது சார். குடிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து குட்டிகளுக்கு வந்து ரொம்ப உண்ணி இதாக இருக்கும். நம்ம அடிக்கடி தண்ணியில் நினச்சி, இப்போ மழை காலமாக இருக்குன்னு வச்சுங்க, குட்டியை வந்து போய் மருந்து குளியல் பண்ண முடியாது. அது வந்து அந்த மாதிரி இதில்
இது வந்து இந்த நோட்டிக்ஸ்ங்கிற மருந்து இருக்குது. ஆன்டி டிக் அண்டு ஃப்ளே பவர். உண்ணியை வந்து நீக்கிறதுக்கு இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணலாம். குட்டிகளுக்கு மழை காலங்களில் தண்ணியில் வந்து நனைச்சி எடுக்க முடியாது குட்டிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பவுடர் வந்து இந்த நல்லா ட்ரை பவுட்ரு இது உண்ணிகள் எல்லாம் வந்து போயிடும். வெளிப்புற உண்ணிகள்லாம் போயிடும். இது வந்து சும்மா மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். நம்ம பாடி ஸ்ப்ரே மாதிரி பவுடர் தான் இது. ஆட்டு மேலே வந்து இதை வந்து தெளித்து விடணும். இது குட்டிக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே பொருந்துமா சார்? இது வந்து குட்டி ஆட்டுக்கெல்லாம் போட்டோம்னா நம்ம சமாளிக்க முடியாது இல்லை. அதனால் இது குட்டிகளுக்கு முறையாக பயன்படும். காஸ்ட்லியாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. மேலே வந்து இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து தோல் பகுதியெல்லாம் போவோம். காலுலேருந்து தலை வரைக்கும் இது படுறது மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். இது வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அவ்வளோதான். ஆட்டை தாக்குற வேறு நோய்கள் என்ன மாதிரி சார்? இல்லை, ஆட்டை தாக்குற நோய்கள் வந்து அம்மை நோய் வந்து அதிகமாக வரும். அது இல்லாமல் வந்து இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், கால் நோய் வாய் நோயின்னு வரும். இதெல்லாம் வந்து பருவநிலை மாறுறப்போ இது வந்து ரெகுலராக வரக்கூடியது. இது வந்து வாய் கால் நோய் வந்து அதிகமாக மாடுகளை தான் தாக்கும். ஆடுகளை விட மாடுகளை தாக்கும். மாடுகளை தாக்குனதுன்னா அது வந்து ஆடுகளுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை காலத்தில் காலெல்லாம் வந்து புண்ணாக போயிடும். நடக்கவே முடியாது, நொண்ட ஆரம்பிச்சிடும். அதான அறிகுறி. காலெல்லாம் வந்து அந்த கொழும்புலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே புண்ணாக இருக்கும். வாய் முழுவதும் புண்ணாக இருக்கும். அது வந்து எதுவுமே தீவனம் சாப்பிடாது, எதுவுமே சாப்பிடாது. அந்த மாதிரி இதுக்கு நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளை அரைச்சி தடவி விடுவாங்க. வாயில் மஞ்சள் அரைச்சி தடவி விடுவாங்க. நம்ம வந்து தடுப்பூசி போட்டுடணும். எல்லாத்துக்குமே வந்து தடுப்பூசி போடணும். இன்னொன்று ஆந்த்ராக்ஸ்ன்னு இருக்குது. தொண்டை அடைப்பான். அது வந்து இருமும் கக்கும் அப்படியே தொண்டையை வந்து அடைச்சிடும். திடீர்னு அடைச்சிடும். அது வந்து ரொம்ப டேஞ்சரான நோய். ஆந்த்ராக்ஸ் வந்துனாக்கா அதை வந்து தடுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் அந்த ஆந்த்ராக்ஸு, அதாவது தொண்டை அடைப்பான் வராமல் தடுப்பூசி போடலாம். எல்லாம் ஆந்த்ராக்ஸ் வராமல் தடுப்பூசி போடலாமா சார்? போடலாம். ஆந்த்ராக்ஸ் எத்தனை மாதத்தில் போடணும் சார்? எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடணும். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பருவநிலை, இப்போ இந்த சீசன் மாறுதுன்னு வச்சுங்க. இப்போ கோடை சீசன் முடிஞ்சு மழை சீசன் ஆரம்பிக்க போகுது. இந்த மழை சீசன் ஆரம்பிச்சிட்டுனாக்கா அது வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசிகள் வந்து எல்லாத்துலேயுமே தடுப்பூசி இருக்குது. கால்நடை மருத்துவமனைக்கு போனாலும் அங்கே வந்து தடுப்பூசியை போட்டு விடுவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து சொந்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளும் போட்டுக்கணும். நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ மருந்து போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கை எடுக்கலாம். அம்மை நோய் வரும். அம்மை நோய்க்கும் இதே போல தான். வேறு ஆடு பராமரிக்கிறதுக்கு முக்கியமாக இன்னும் பேசிக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? ஆடு பராமரிக்க நினைக்கிறாங்க சார். ஆடு பராமரிக்கணும். நான் தான் முன்னாலே சொல்லிட்டேன்ல, ஆடு வளர்க்குறதுக்கு முன்னால் காட்டை வளர்க்கணும். ஒவ்வொரு ஆட்டையும் கவனிக்கணும். ஒவ்வொரு ஆடும் வந்து எந்த ஆடு வந்து கழியுது, எந்த ஆடு வந்து மயக்கமாக இருக்குது, நல்லா ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். குட்டிகளை வந்து தனியாக பராமரிக்கணும். குட்டி போட்ட ஆடுகளை தனியாக பராமரிக்கணும். சினை ஆடுகளை தனியாக பராமரிக்கணும். சினை ஆடுகளெல்லாம் சில ஆடுகள் வந்து முட்டிட்டுனாக்கா அபார்ஷன் ஆகும், ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிரும். அதனால் ஒவ்வொரு ஆட்டையும் வந்து தனித்தனியாக கண்காணிக்கணும். சினையாட்டுக்கு ஏதாவது தர தீவனத்தில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கவனிக்கணுமா சார்? வந்து தீவனம் வந்து அடர் தீவனம் இருக்குல்ல, அடர் தீவனம்னா கடையிலே விற்கிற அடர் தீவனம் இருக்குது. 1 கிலோ 30 ரூபா. ஆட்டுக்குன்னே தீவனம் இருக்குது. அல்லது கடலை புண்ணாக்கு இருக்குது. கடலை சோயா புண்ணாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்கு கொடுக்கலாம். அல்லது தீவனமாக விற்கிது, குச்சி தீவனம்பாங்க, கடையில் கிடைக்கிது. அதை வாங்கி தனியாக பராமரிக்கணும். குட்டி போட்ட ஆடுகள், சினை ஆடுகளுக்கெல்லாம் பராமரித்தா தான் பால் நிறையா இருக்கும். அந்த பால் அடிப்படையில் வந்து குட்டி வந்து பெருக்க ஆரம்பிக்கும். இது சினையாட்டில் எத்தனை மாதம் இந்த மாதிரி முக்கியமாக கவனிக்க ஆரம்பிக்கணும் சார்? சினையாடு வந்து சினை ஆனதுலேருந்தே தான் கவனிக்கணும். நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு சினை ஆகிட்டுன்னு கன்ஃபார்ம் ஆனது முறை தான் அதை கவனிப்பாங்க. அது சினை ஆனதுலேருந்து கவனித்தா தானே உள்ளே இருக்கிற குட்டி வந்து நல்ல தரமான குட்டியாக இருக்கும். சாதாரணமாக 9 பெட்டையாடு ஒரு கிடா ஆடு போகிறோம். 9 பெட்டையாடு ஒரு கிடா ஆடு போகிறோம். நிறையா கிடாய்கள் இருந்தால் என்ன பிரச்சனை ஆகும்னா ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கிடா அந்த நிற்கிது பாருங்கள், அந்த தென்னை மரத்து ஓரமாக நிற்கிது இல்லை, அந்த கிடாய் வந்து எல்லா கிடாயும் முட்டி எடுத்துடுறோம். முட்டி காலை ஒடிச்சு ஒரு ஆடு வந்து ஒரு கிடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிடாய் வெளியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து காலை முறிச்சுட்டு. அதனால் இது வந்து இந்த ஒரு பிரச்சனை வரும். நிறையா வந்து கிடா ஆடுகளை வச்சுருக்கிறதையும் பராமரிப்புலையும் சிரமமாக இருக்கும். இல்லைன்னா இதை கட்டி தனியாக தீவனம் போடணும். வேறு சார் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி பருவம் சார் பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போடுறதுக்கு ஏதமான பருவம் சார்? எந்த சமயத்தில் வந்து நிறைய இனவரத்துக்கான சார் இது தகுதியான கோடை காலமா மழை காலமா அந்த மாதிரி? இல்லை, இது வந்து வருஷம் முழுவதும் போடும். வருஷம் முழுவதும் குட்டி போடும். அதுக்குன்னு ஒரு காலம் கிடையாது.
இருந்தாலும் மழை காலத்தில் போட்டதுன்னா பராமரிக்கிறது ரொம்ப சிரமம். மழை காலத்தில் போட்டதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர் தாங்காது, ஆடு குளிர் தாங்காது, குட்டி அதை விட தாங்காது. அதனால் நிறைய இடத்துல வந்து குட்டி செத்துக்கிட்டு இருக்கும்பாங்க, நிறையா சொல்லுவாங்க. நான் பார்க்குற இடத்துலலாம் வந்து மழை காலத்தில் குட்டி செத்து போயிருக்கும்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா நம்ம வந்து லைட்டை போட்டு வெப்பத்தை கொடுக்கணும். ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வந்து 40 வாட்டு பல்போ 60 வாட்டு பல்பே போட்டு அந்த வெப்பத்தை கொடுக்கணும். மழை காலத்தில் அது மாதிரி கொடுத்தோம்னாக்கா ஆட்டை குட்டியை காப்பாற்றலாம். இல்லைன்னாக்கா வந்து மழை காலத்தில் குட்டியை காப்பாற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம். வேறு ஏதாவது சார் 60 வாட்ஸ் பல்ப் போட்டு அப்போ வேறு ஏதாவது செய்யணுமா சார்? பார்த்தீங்கன்னா வந்து தாய்ப்பால் மட்டும் போதுமா, அந்த ஆட்டுப்பால் மட்டும் போதும்? இல்லை, இப்போ ஒரு குட்டியாக இருந்ததுன்னா ஒரு குட்டி போட்டதுன்னா தாய்ப்பால் போடும். 2 குட்டியாக இருந்தாக்கா பரவாயில்ல, சமாளிச்சுக்கும். 4 குட்டியெல்லாம் போட்டதுன்னா நம்ம தனியாக பராமரிக்கணும். நம்ம வந்து தனியாக பால் வாங்கி, பசுமாட்டு பாலை வாங்கி தனியாக வந்து அதுக்கு ஊட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த 4 குட்டி 3 குட்டியெல்லாம் பராமரிக்கிறது சிரமம். ஒரு குட்டினாக்கா நார்மலாக இருக்கும், 2 குட்டினாக்கா பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கு மேலே போனதுனாக்கா பராமரிக்கிறதுலாம் ரொம்ப சிரமம். தனியாக அதுக்கு தனி கவனம் செலுத்தணும். வெளியில் உள்ள பாலை வாங்கணும், அந்த பாலை வந்து காய்ச்சி போடணும். அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கு ஏதாவது நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நோய் தடுப்பு இருக்கா? இப்போ வேறு சார் இப்போ இந்த குட்டிக்கு வந்து தாக்குற நோய் எதாவது இருக்கா சார்? இல்லை, குட்டிக்கு தாக்குறது ஒன்றும் கிடையாது. அது வந்து இந்த இதுதான் ஹீட்டு கொடுக்கணும், டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆனதுனாலே போகிறோம். குட்டி போட்ட குட்டியெல்லாம் வந்து அந்த தாய்ப்பாலை குடிச்சதுன்னா அதுலேயே நிறையா இதெல்லாம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நிறையா இருக்குது. அந்த சீம்பால்லேருந்து எல்லா பால்லையும் நம்ம கொடுக்குற பாலில் வந்து இது ஆரோக்கியம் குறைவாக இருக்குங்கிறதுனால தான் சுட வச்சு கொடுக்கணுங்கிறது. சுட வச்சு ஆற வச்சு திரும்ப கொடுக்கணும். சாதாரணமாக சார் பல்ப் போட சொல்கிறீங்களா சார்? அந்த 40 வாட்ஸ் பல்ப் வந்து ஒரு 2 குட்டிக்கு போதுமா சார்? அந்த 2 குட்டிக்கு வந்து ஒரு பல்ப் போதுமா சார்? இல்லை, ஒரு 40 வாட்டு பல்புனா ஒரு 5 குட்டி போகிறோம், 5 குட்டி இருக்கும். அது எந்த டைம் சார்? நைட்டில் மட்டும் போதுமா, பகல்லையும் வேணுமா சார்? வந்து இல்லை, பகலில் வந்து இப்போ மழை சீசன் குளிர் சீசன்னாக்கா பகல்லையும் தேவைப்படும். இல்லைனாக்கா நைட்டு வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். பகலில் வந்து அதிகமாக தேவைப்படாது. வெயில் காலம்னா தேவைப்படாது. மழை காலம்னா 24 மணி நேரம் இருந்தால் நல்லது. குட்டி போட்டால் மட்டும் தான் சார் இதெல்லாம்? ஆமாம், மழை காலத்தில் குட்டி போட்டால் மட்டும்தான் இதை பராமரிப்பு சார். அது நீங்கள் பால் தவிர பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி தீவனம் மாதிரி இருக்கா ஸ்பெசிஃபிக்காக குட்டிக்குன்னு சார்? வந்து இல்லை, குட்டிக்கு வந்து பால் தான். பால் குடித்து முடிச்சது பிறகு நேராக இப்போ இதை சாப்பிட ஆரம்பிச்சிடும், இலை தலைகளில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து இது கிடையாது, தீவனம்னு கிடையாது. வேறு குட்டி பராமரிப்புக்கு இன்னும் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்காது குட்டி பராமரிப்புக்கு? இல்லை, குட்டி பராமரிப்புன்னா ஆட்டோடையே எப்போதுமே விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆட்டை வந்து ஆட்டுக்குட்டிகளை வந்து தனியாக வந்து பராமரிக்கணும். இந்த மாதிரி ஹீட்டு டெவலப் பண்ணி அது போட்டு வச்சுருக்கணும். அது வந்து ஃப்ரீயாக மேய விடணும். இல்லைன்னா மேயாமல் அந்த குட்டி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் பழக்கப்படுத்தணும். இது தனியாக வந்து மூடி வச்சுருந்து, இல்லை தனி அறையில் போட்டு வச்சுருந்து, அப்புறம் அதுக்கு பிறகு ஆடு மேய்ஞ்சிட்டு வந்தது பிறகு தனியாக விடணும். ஒரு நாளைக்கு வந்து 2 தடவையோ 3 தடவையோ கொடுக்கணும். நைட்டில் வந்து தனியாக அதை வந்து அடைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரியெல்லாம் பராமரித்தா தான் குட்டி வந்து பாதுகாப்பாக இருக்கும். நைட்டில் வந்து தாயாட்டையும் குட்டியும் பிரிச்சுடணும். ஆமாம், பிரித்து வச்சிடலாம். வச்சு லைட்டு போட்டணும் சார். பிரித்து வச்சு லைட்டு போட்டு. ஆமாம், லைட்டு போட்டுடணும். அப்புறம் வந்து காலையிலே திறந்துடணும். அப்புறம் ஈவினிங் வந்து அதே போல் திறந்துடணும். அந்த மாதிரி சார் நீங்கள் 4 குட்டி இருக்கும்போது பால் தரணும் சொல்லுங்கள். எத்தனை தடவை கொடுக்கணும் சார்? அந்த எத்தனை தடவை கொடுத்தா பெஸ்ட்டு சார்? அந்த இல்லை, அது நம்ம பெரும்பாலும் அந்த மாதிரியெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. பண்ணையில் தான் அது மாதிரி பண்ண முடியும். சாதாரணமாக வந்து 24 மணி நேரமும் தாயோடு தான் அந்த குட்டி இருக்கும். அது தேவைப்படுறப்பெல்லாம் போய் ஊட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் தாய் ஆடுகள் வந்து தீவனம் எடுக்காமல் இதோடையே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த ஆட்டை குட்டிகளை வந்து தனியாக பராமரிச்சுட்டு ஆட்டை விட்டால் தான் அது வந்து மேய போகும். இதை மறந்துட்டு மேய போகும். ஓ, ஆட்டை பிரிக்கிறதுக்கு காரணம் இதுதான் சார்? தாய் ஆடு சாப்பிடுங்கிறதுக்காக தான்? ஆமாம், இல்லைன்னா அந்த தாய் பாசம் வந்து விடாதில்ல, குட்டிகளை சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த தாய் எல்லார்ட்டையுமே இருக்குது. கோழியிலையும் அந்த தாய் பாசம் இருக்குது, ஆடுகள்கிட்டையும் இருக்குது, மாடுகள்கிட்டையும் இருக்குது. குட்டியை பிரிச்சிட்டோம்னா அது தனியாக போய் சாப்பிட தனியாக போய் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் சார் இந்த மாதிரி விஷயத்தை? வந்து இது வந்து சும்மா 1 மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணால் போகிறோம். 1 மாதத்துக்கு குட்டி வந்து குட்டி வந்து 1 மாதம் வரைக்கும் அது பால் தான் குடிக்குமா சார்? ஆமாம், 1 மாதத்துக்கு பால் குடிக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு தான் அந்த இலை தலைகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். அது அந்த 1 மாதத்துக்கு இடையில ஏதாவது நம்ம அது மாதிரி கொடுக்குறதா சரியாக தப்பா சார்? கொடுக்கலாமா சார்? இல்லை, போடலாமா சார்? சில நேரங்களில் என்ன பண்ணணும், ரொம்ப வெயில் காலமாக இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த பால் மட்டும் பத்தாது. நம்ம வெந்நீர் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னாக்கா அந்த விட்டமின் இது இருக்குது, அந்த இதை வந்து டானிக்கெல்லாம் நிறையா இருக்குது. அந்த டானிக்கை வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து. சமயத்தில் குட்டி போட்டு தாயாடி இறந்துட்டு சார் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை பராமரிக்கணும் அப்படின்னா வந்து தாய்ப்பால் இது பசும்பால் மட்டும்தான் சார்? ஆமாம், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வேறு ஒரு ஆட்டோட முயற்சி பண்ணுவோம். இந்த நல்ல ஆடு, பால் கறக்கிற ஆடு ஒரு குட்டி தான் போட்டிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குட்டிகிட்ட போய் பழக்கப்படுத்துவோம். இருந்தாலும் அந்த தாயாடு விடாது, அலோவ் பண்ணாது. அது முகத்தை வந்து ஒரு துண்டை போட்டு மூடிட்டு கொடுப்போம். வேறு வழி இல்லாமல் அதை கொடுத்து தான் ஆகணும், பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி பழக்கப்படுத்துவோம். எத்தனை நாள் பழக்கப்படுத்தினாலும் அது வந்து அலோவ் பண்ணாது. ஓ, அது வேறு குட்டி அடையாளம் தெரியுமா? வேறு குட்டின்னு அடையாளம் தெரியும்.
அதனால் இந்த மாதிரி மூடி அதுக்கு தெரியாமல் வந்து குடிக்க விட்டு பழக்கப்படுத்திட்டோம்னா கொஞ்ச நாள் ஆகிட்டுனா அப்புறம் இலையை சாப்பிட ஆரம்பிச்சதுனாக்கா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் இப்போ தாய் ஒத்துக்கலாம் குட்டி குடிக்குமா சார்? இன்னொரு ஆட்டில் போயிட்டு வந்து நல்லா குட்டி எந்த ஆட்டில் காட்டினாலும் குடிக்கும். தாய் தான் அலோவ் பண்ணாது, குட்டி எதில் வேணாலும் குடிக்கும். இப்போ சார் வந்து ஒரு குட்டி போட்ட ஆட்டில் வந்து இந்த கிடா ஆட்டை வந்து எவ்வளோ நாள் பிரித்து வைக்கும்? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கா சார்? வந்து இல்லை அது ஒன்றும் இது கிடையாது. இருந்தாலும் நம்ம குட்டி போட்ட ஆடுகளை வந்து தனியாக தானே பராமரிக்கணும். அந்த கடையிலலாம் சேர்த்து விட முடியாது, சேர்த்து விட முடியாது. ஆமாம், தனி மேய்ச்சலுக்கு தனியாக தான் விடுவீங்களா சார்? இல்லை மேய்ச்சல் கிடையாது, மேய்ச்சலுக்கு தான் குட்டியை பிடிச்சிட்டு விட போகிறோம். நைட்டில் வந்து கட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வந்து அதை பராமரிப்போம். என்ன காரணம்னா அதுக்கு தனி கவனம் அங்கே செலுத்தணும். ஒன்று இந்த ஹீட்டு கொடுக்கணுங்கிறது ஒன்று. இங்கே வந்து காலை உள்ளே விட்டுறோம். குட்டிகள் வந்து பறன் மேல் ஆட்டோட சேர்த்து விட்டோம்னாக்கா அந்த குட்டிகள் வந்து அந்த ரீப்பரோட இடுக்கில் காலை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து தனியாக பராமரித்து அதுக்கு பிறகு தான் இதோட கொண்டாந்து சேர்த்துக்குவோம். குட்டியை வந்து எப்பயும் பறன் மேலே விட்டுறக்கூடாது சார்? வந்து விட்டால் ஒன்றும் இங்கே கிட்டக்க இருக்கிறதுனால இந்த குட்டியை தாங்கும். நார்மலாக உள்ள இடத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கா குட்டி காலை வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சார் நீங்கள் வந்து ஒரு அரசு ஓய்வு பெற்ற அதிகாரி சார் பார்த்தீங்கன்னா சார், ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்னலாம் செலவு பண்ணுது சார்? வந்து இந்த இன்சூரன்ஸு, இந்த ஷெட் வைக்கிறதுக்கு நிறைய இருக்குது சார் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி விஷயம். இந்த ஆடு வளர்க்குறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து நிலமற்ற ஏழை தொழிலாளர்கள், அதாவது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறவங்க தான் வந்து பயனாளிகள். அவனுக்கு வந்து ஒரு 4 பெட்டை ஆடு, ஒரு கிடா ஆடு வந்து கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து வேறு நிலம்லாம் இருக்கக்கூடாது, சொந்தமாக நிலம் இருக்கக்கூடாது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து உறுப்பினராக இருக்கணும். இந்த மாதிரி பயனாளிகள் வந்து அந்தந்த ஊராட்சி மன்றத்தில் தேர்வு பண்ணி அந்த அரசு மூலமாக வந்து அந்த ஆடுகள்லாம் வந்து வழங்குறாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஊராட்சி மன்ற தலைவரையோ ஒன்றிய பெருந்தலைவர் இவங்களெல்லாம் வந்து அணுகுனோம்னாக்கா கிடப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் உள்ள கால்நடை மருத்துவர்கள்லாம் வந்து அருகாமையில் உள்ள மருத்துவர்கள்லாம் அணுகுனோம்னா இதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கே வந்து ஷெட்டு போடுறதுக்கு, ஆடுகளுக்கு வந்து ஷெட்டு போடுறதுக்கான மானியம்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் சார் ஷெட்டு போடுறதுக்கு நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தகுதி இருக்கும் சார்? பார்த்தீங்க யார் இதே தான் அந்த ஆடு வாங்கினவங்க தான் ஷெட்டும் போக வச்சுக்கலாம். ஷெட்டு வந்து தனியாக வைக்க முடியாது. இந்த ஆடு வாங்கின பயனாளிகள் ஷெட்டு போடுறதுக்கும் அரசு வந்து மானியம் கொடுக்குறாங்க. இதையும் வந்து கால்நடை பராமரிப்பு படித்த இளைஞர் வேலைக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து அணுகுனோம்னாக்கா அவங்க வந்து பயனாளிகள் வந்து எந்த இது இருக்கணும், தகுதி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து கொடுப்பாங்க. இதுதான் பயனாளிகள் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உறுப்பினராக இருக்கணும், கால்நடை பராமரிப்பு துறையில் தொடர்பு கொள்ளணும், சொந்தமாக வந்து நிலம்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற இது அடிப்படையில் தான் வந்து இதை கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து கால்நடை பராமரிப்பு துறையை அணுகணுன்னாக்கா ஆடு வாங்குறதா இருந்தாலும் சரி, கொட்டகை அமைக்கிறதா இருந்தாலும் அவங்களே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வேளாண்மை துறையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து 2 வட்டாரத்தை தேர்வு பண்ணுறாங்க. ஒரு வட்டாரம் அப்படி இல்லைன்னா 2 வட்டாரத்தில் தேர்வு பண்ணி அதில் 2 வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்தை தேர்வு பண்ணுறாங்க. அந்த கிராமத்தை வந்து இந்த ஆடுகளெல்லாம் வந்து மானியத்தில் ஆடு, மாடு, கோழி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கிறதுக்கு, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அமைக்கிறதுக்கே வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்னென்ன இனங்கள் வந்து சொல்கிறாங்களோ, அதாவது ஆடு, மாடு, கோழி, அப்படி இல்லைன்னாக்கா ஆடு, மாடு வேறு இனங்கள் இருக்குல்ல, முயல் வளர்க்குறது, அந்த மாதிரி இனங்கள்லாம் வந்து வளர்க்குறதுக்கு அவங்களே வழிகாட்டு நெறிமுறையெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதில் வந்து அரசு வந்து அந்த இதை தேர்வு பண்ணி ஒரு ஒன்றியத்தை தேர்வு பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்றியத்தில் வந்து ஒரு கிராமங்களோ 2 கிராமங்களோ அந்த கிளஸ்டர் வில்லேஜும்பாங்க, 2-3 வில்லேஜ் சேர்ந்ததோ அதை தேர்வு பண்ணி அந்த இதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த இதை கொடுக்குறாங்க. இதை பற்றி தகவல் என்ன யார் சார் பார்க்கணும்? இது வந்து வட்டார அளவில் வேளாண்மை உதவி இயக்குனர் இருக்காங்க. வட்டார அளவில் ஒவ்வொரு வட்டாரத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக வட்டார அளவில் வேளாண்மை உதவி இயக்குனர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே வேளாண்மை அலுவலர்கள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து தொடர்பு கொண்டோம்னாக்க, அல்லது மாவட்ட அளவில் வேளாண்மை இணை இயக்குனர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டோம்னா எந்த வட்டாரத்துக்கு அது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு வருஷம் ஒரு வட்டாரத்துக்கு கொடுத்தாங்கன்னா இன்னொரு வருஷத்தில் அடுத்தடுத்த வருஷத்தில் வெவ்வேறு வட்டாரங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு வட்டாரமாக வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது கடந்த 2-3 ஆண்டுகளாகவே வந்து நடந்துகிட்டு இருக்குது. சார் இப்போ இந்த ஆட்டுக்கு இன்சூரன்ஸ் உண்டா சார்? வந்து இல்லை, இன்சூரன்ஸ் உண்டு. இப்போ லோன் வாங்குகிற ஆட்டுக்கெல்லாம் கட்டாயமாக இன்சூரன்ஸ் உண்டு. இதெல்லாம் வந்து நம்ம விரும்பினோம்னா வைக்கலாம். நம்ம வந்து சொந்தமாக வளர்க்குற ஆட்டுக்கு வந்து விரும்பினா வைக்கலாம். அந்த லோனில் மானியத்தில் அரசு மூலம் வழங்குறதெல்லாம் கட்டாயமாக வந்து இன்சூரன்ஸ் பண்ணி ஆகணும்.
இப்போ நான் லோன் வாங்கல சார் கடை, ஆனால் நான் சொந்தமாக பண்ண வச்சுருக்கேன் சார். யார்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம், விருப்பத்துக்கு ஏற்ப பண்ணலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஜிஹெச் இருக்குது சார், நிறைய வந்து ஃப்ரீ மெடிசனாக கிடைக்குது. அந்த மாதிரி கால்நடை மருந்துகளை வந்து ஒரு பண்ணையாளர் எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் சார்? வந்து இல்லை, நிறையா வந்து இலவச மருந்துகள் கொடுக்குறாங்க, அந்த நுண்ணூட்டங்கள் கொடுக்குறாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நிறையா கொடுக்குறாங்க. யார் வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் அல்லது மருத்துவமனைக்கு வந்து கால்நடை மருத்துவமனைக்கு போகிறாங்களோ அவங்க தான் அந்த பெனிஃபிட்டெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வந்து அதில் போய் அனுபவமாக இருக்கிறவங்க போயிட்டே இருக்கிறாங்க, போகாதவங்க வந்து அந்த பக்கமே போக மாட்டாங்க. நம்ம அடிக்கடி இது வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி, இல்லை கால்நடை பராமரிப்பு துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் போய் அணுகணும்னா தான் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்து யாரும் சொல்லலை, இந்த ஆடு மானியத்தில் கொடுக்குறது என்கிட்ட சொல்லலை, இந்த இது மானியத்தில் கொடுக்குறது என்கிட்ட சொல்லலை அப்படின்னு வந்து வீட்டில் இருந்துகிட்டே சொல்லுவாங்க. நம்ம போய் அங்கே போய் பார்த்து அது என்னன்னு சில நேரங்களில் வந்து சரியான பதில் சொல்லாத காரணத்தினால சில பேர் வந்து அங்கே போகிறதில்ல. இருந்தாலும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வந்து அவங்கள வந்து அந்த பழக்கத்தின் அடிப்படையில் வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லுவாங்க. நம்ம போய் பழகிற விதத்தில் தான் இருக்குது சார். ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்குல்ல சார், அது எந்த விதத்தெல்லாம் வந்து இவங்க பயன்படுத்திக்கலாம் சார்? எந்த மாதிரி இதெல்லாம் சார் வந்து சமயத்தில் நம்ம ஊற்றிட்டு இருக்க மாதிரி இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பண்ணியிருக்காங்களா சார்? வந்து இல்லை, கால்நடை பராமரிப்பு துறையில் 108 ஆம்புலன்ஸ் மாதிரி கால்நடைக்கும் வந்து போய் அந்த ஸ்பாட்லேயே பண்ணுறது மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. முதன்னு வந்து நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் காமராஜ் வந்து அவருடைய பாராளுமன்ற தொகுதி நிதியிலேருந்து ஒரு கால்நடை இதுக்கு வந்து ஒரு சட்டமன்ற இல்லை முன்னாடி பாராளுமன்றத்தில் இருந்தப்போ எம்பியா ராஜ்யசபா அவர் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் அமைச்சர் காமராஜ் வந்து முன்னால் வந்து இதாக இருந்தார், ராஜ்யசபா உறுப்பினராக, அதாவது எம்பியாக இருந்தார். அவருடைய எம்பி நிதியை வச்சு ஒரு வேன் ஒன்று வாங்கியிருந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளுக்கு வந்து போய் பார்க்குறது மாதிரி வந்து வாங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் இப்போ தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் வந்து இந்த ஆம்புலன்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க கால்நடைகளை போய் பார்க்குறதுக்கு. இது இல்லாமல் ஏராளமான இதில் வந்து மானியங்கள் வந்து கால்நடை பராமரிப்பு துறையில் கொடுக்குறாங்க. அந்த புல் வளர்க்குறதுக்கான உள்ள கரணைகள் கொடுக்குறாங்க, விதை புல் கொடுக்குறாங்க. விதை புல்னால் இது தீவன மக்காச்சோளம்னு இருக்குது, தீவன மக்காச்சோள விதை கொடுக்குறாங்க. இந்த கோ 5 கோ 4 சூப்பர் நேப்பியர் புல்கரணைகள் இதெல்லாம் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க. அதை வெட்டுற மிஷின் கொடுக்குறாங்க, தூளாக்குற மிஷினை கொடுக்குறாங்க. நம்ம தூளாக்குனா தான் வந்து ஆடுகளுக்கு போட முடியும், அது கொடுக்குறாங்க. மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து தொடர்பு கொண்டோம்னாக்கா நிறையா வந்து அதே போல் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர்ஸ் வந்து வாங்கலாம். கோழிகளுக்கு வந்து சனிக்கிழமையில் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. நிறையா பண்ணலாம். நம்ம போய் அவங்கள்ட்ட வந்து தொடர்பு கொள்கிற விதத்தை வச்சு நம்ம நிறையா வந்து இப்போ பயன்பெறலாம். பண்ணைக்கு வரது கவர்மெண்ட் சட்டத்தில் இடம் இருக்கா சார்? இருக்குது, பண்ணைக்கு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தால் எவ்வளோ தூரத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த இதை வந்து கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து பார்க்குறதுக்கான வழிவகைகள் இருக்குது. நம்ம வந்து அவங்க ஆர்வமாக இருக்காங்க. கால்நடை பராமரிப்பு துறையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு எல்லாமே வந்து நல்லா ஆர்வமாக இருக்கிறாங்க. நம்ம கொண்டு போனாலும் நல்லா கவனிப்பாங்க. ஆனால் நம்ம பயனாளிகள் வந்து அதை முறையாக பயன்படுத்திக்கிறது கிடையாது. அதாவது சார் வந்து ஏதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இல்லை வட்டத்துக்கு கால்நடை மருத்துவமனை வந்து என்ன பேஸில் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க சார்? அந்த ஒவ்வொரு எங்கெங்கே சார் எங்கெங்கெல்லாம் இருக்கும் சார் கால்நடை மருத்துவமனை? இல்லை, கால்நடை மருத்துவமனை அதிகமான ஒரு கணக்கெடுத்தாங்க. ஒரு காலத்தில் கணக்கெடுத்திருப்பாங்க கால்நடைகள்லாம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஊராட்சி ஒன்றியத்தில் தலைமையிடத்தில் வந்து அதை வச்சுருப்பாங்க. அப்புறம் கிளை நிலையங்கள்னு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கால்நடைகள் அதிகமாக இருக்குது, எந்தெந்த ஊரெல்லாம் வந்து சேர்த்து வந்து ஒரு கிளஸ்டர் வில்லேஜாக வந்து கால்நடைகள் கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி இடங்களை வந்து தேர்வு பண்ணி இதெல்லாம் முன்னாலேயே கால்நடை வச்சுருக்காங்க. இப்போ கிளை நிலையங்கள்னு வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க. கோரிக்கைகளின் அடிப்படையில் இல்லை கால்நடைகள் வந்து எங்கள் இது வந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, கால்நடையை கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னு கோரிக்கை வச்சாங்கன்னாக்கா அதை ஆய்வு பண்ணி கவர்மெண்ட்டில் புதிய கிளை நிலையங்கள் துவக்குறாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் வாரத்தில் வந்து 2 நாள் இந்த கிராமத்துக்கு வரும், இன்னொரு 2 நாள் வேறு ஒரு கிராமத்துக்கு வரணும்னு சொல்லி தற்காலிக அடிப்படையிலையும் வந்து இந்த கிளை நிலையங்கள் கால்நடை கிளை நிலையங்களை வந்து நடத்திட்டு வர்றாங்க. சார், இந்த ஆட்டு பண்ணையாளர்கள் வந்து சில பேர் வந்து சில தப்பான விஷயத்தை சரி நினச்சி செய்வாங்க சார். அவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் எது சார்? வந்து இல்லை, ஆடு வளர்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீவனங்களே வாங்கி கொடுக்காமல் வெளியில் கடையில் தீவனங்கள் வாங்கி கொடுக்காமல் நம்ம வந்து சொந்தமாக பசுந்தீவனங்கள்லாம் வளர்க்கணும், அல்லது மர தீவனங்கள்லாம் வந்து வளர்க்கணும், முக்கியமானது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
சொந்தமாக இடமே இருக்காது. ஒரு சின்ன இடமா இருக்கும், அதில் நான் ஆட்டு பண்ணை வைக்கிறேன்னு வச்சுருப்பாங்க. பக்கத்தில் வந்து கன்றுகள், மாங்கன்றோ இல்லை வேறு ஏதாவது கன்றுகள்லாம் வச்சுருப்பாங்க. பக்கத்து வீடுகளில் வச்சுருப்பாங்க, பக்கத்து கொள்ளையில் வச்சுருப்பாங்க. இது ஆட்டுக்கு வந்து ஒரு சின்ன இடைவெளி கிடச்சாலும் அதை வந்து பொத்துக்கிட்டு போயிடும். வேலியை பொத்துக்கிட்டு போய் ஒரு நல்ல மாங்கன்று ஆர்வமாக வச்சுருப்பாங்க, அதை போய் சாப்பிட்டுட்டு வந்துடும். அதனால் நம்ம ஆடுகள், நம்ம வளர்க்குற ஆட்டுகள்னால மற்றவங்களுக்கு வந்து இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அதை வந்து பராமரிக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து ஆடு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஆடுகளை வந்து விற்றுவாங்க. அதை போய் வந்து வெட்டி விற்பனைக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நோய்கள்லாம் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். அதனால் பண்ணையாளர்கள் வந்து நியாயமாக வந்து எல்லாத்துலேயுமே நியாயமாக நடந்தோம்னா நம்ம ஆடுகளும் நியாயமாக வளரும். நம்ம தவறு பண்ணோம்னாக்கா ஆடுகளும் வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இழப்பை உண்டு பண்ணணும். அதனால் எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் பண்ணோம்னாக்கா அதில் இழப்புகள் வந்து இருக்காது. அடுத்தவங்களுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் பண்ணணும். இந்த ஒரு புதுசாக ஒரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த விஷயத்தெலாம் செஞ்சால் சார் நஷ்டத்தை தவிர்க்கலாம் சார். லாபங்கிற அடுத்த விஷயம் சார் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி விஷயம் சார்? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது தான். தீவனத்துக்கு வந்து 70% மேலே செலவாகுது. தீவனம் தான் மெயின் செலவு. ஆடு வளர்ப்பில் தீவனம் தான் மெயின் செலவு. ஆடுகள் வந்து இந்த மாதிரி மேய்ச்சல் இயற்கை முறையில் வந்து காடுகள்லாம் இருந்ததுன்னா அங்கே போய் மேய்ச்சி கொண்டுட்டு வந்துட்டோம்னா தீவன செலவு மிச்சமாகும். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து இருக்கிற இடங்களில் வந்து தீவன பயிர் சாகுபடி பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா வேலிகளில் வந்து மரங்களெல்லாம் வளர்க்கணும். ஆடு வளர்க்குறதுக்கு முன்னால் காடு வளர்க்கணும்னு சொன்னால அந்த காடை வளர்த்து அதுக்கு தேவையான தீவனங்கள்லாம் நம்மளே கொடுத்தோம்னா 70% தீவன செலவை வந்து குறைக்கலாம். மற்றபடி மருந்து செலவு இதெல்லாம் வந்து இது இல்லை, ஒன்றும் பெரிய செலவுன்னு சொல்ல முடியாது. இதை வந்து பராமரிக்கணும். அந்த குடல் புழு நீக்கம், வெளிப்புற ஒட்டுண்ணிகளை நீக்குதல், இதெல்லாம் வந்து முறையாக செஞ்சோம்னாக்கா நல்ல வந்து இதாகும். வேறு ஒன்றும் இதில் கடினமான இதுங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய உழைப்பு பொறுத்து தான் இருக்குது. இந்த ஆட்டு பண்ணையை லாபகரமாக எடுக்கிறதுக்கான உங்களுக்கு டிப்ஸ் என்ன சார்? உங்களோட அனுபவத்துலேயும் உங்களை ஆராய்ச்சியும் சார். அனுபவம்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுனால இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைன்னா நான் அந்த ஆட்டெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். இதுக்கு ஆடு தனியாக மேய்க்கிறதுக்கு ஆள் இருந்தால் கூட அவங்களாம் வந்து இந்த நெல் சாகுபடியில் வந்து வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு ஆளோட இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நானே சில நேரங்களில் மேய்ப்பேன். என்னால் முடியாத நேரத்தில் மேய்க்கிறதுனா நான் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் ஃப்ரீயாக இருப்பணும் அப்போ வந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. செல்லில் அட்டன் பண்ணுவேன், மற்ற வேலைகள்லாம் பார்ப்பேன், பேசுவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆடு அது பாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் செலவை வந்து குறைக்கணும். தீவனங்களை வாங்கி போட்டு நான் ஆட்டு பண்ணை வச்சுருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் இருக்கும், வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, நான் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன்னு உடனே ஆட்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்டு பண்ணையெல்லாம் ஃபெயிலியர் தான் ஆயிரும். ஆட்டு பண்ணைனாக்கா முதல்ல 2 ஆடு வாங்கணும், 4 பெட்டை ஆடு, 1 கிடா ஆடு வாங்கணும். அதுலேருந்து வந்து குட்டி போட வச்சு மல்டிப்ளை பண்ணி பண்ணையாக்கணும். ஆடுலேருந்து பண்ணையாக்கி கொண்டு வரணும் மொழியை பண்ணையாக்கி அப்புறம் ஆடாக்கிடக்கூடாது. நிறைய இடத்துல வந்து இது மாதிரி தான் இருக்கும். பராமரிப்பு முறைகள் சரியாக பண்ணுறதில்ல. எல்லாம் வந்து ஆடு வளர்க்கணும் இது வந்து ஆர்வத்தில் வந்து ஆரம்பிச்சுட்டு விட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் வந்து இந்த ஆட்டுக்கு ஓனராக இருந்தால் கூட, நான் காலேஜில் வந்து முதல்வராக இருந்தாலும் சரி, வேளாண்மை துறையில் வந்து துணை இயக்குனராக இருந்தாலும் சரி, என்ன பதவியில் இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்பு சொத்தாக இருந்தாலும் சரி, நான் ஸ்கார்பியோவில் போனாலும் சரி, இங்கே வந்தாக்கா ஆடு மேய்ப்பேன். அதுதான் வந்து எனக்கு செலவு மிச்சம் முடிக்கிறதுக்கான ஒரு வழிவகைகள். அங்கே போகிறப்ப வெளியில் போகிறப்ப எல்லா அந்த பந்தாவோடு போவேன். பிரின்ஸ்பால் டீன்னாக்கா அந்த பந்தாவோடு போவேன். இதுனாக்கா விவசாயின்னா அந்த பந்தாவோட போன வழியே. இங்கே வந்தோன்னாக்கா ஆடு மேய்ப்பேன். சார் இந்த நோய் மேலாண்மையில் வந்து முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன சார்? அப்படின்னா நோய் மேலாண்மையில் வந்து சுகாதாரமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சுகாதாரமாக இருந்துட்டாக்கா நோய் வரவே வராது. நல்ல குடிநீர், நல்ல சுத்தமான வந்து தீவனங்களை வந்து போடணும், நல்லா பராமரிக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னாக்கா அந்த பறன் மேல் ஆடெல்லாம் இருந்ததுன்னா நோய் வந்து அதிகமாக வந்து தாக்குறது இது இல்லை. எல்லோரும் பறன் மேல் வச்சுக்கிட்டு தான் நோய் தாக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தரையில் வளர்க்குறவங்களும் வந்து அதை சுத்தமாக கூட்டிகிட்டு அந்த யூரின் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு சுத்தமாக அப்பப்போ கூட்டி சுத்தப்படுத்தி ஆடுகளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒட்டுண்ணி இருக்கா என்னங்கிறதெல்லாம் பார்த்து செஞ்சோம்னாக்கா நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு. பறன் இல்லாமல் ஒரு கீழே ஷெட்டு போடுறாங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு இருந்தால் நல்லது சார். இல்லை, ஷெட்டு வந்து முதல்ல குளிர் தாக்காத தான் இருக்கணும். அதுதான் நம்பர் 1. ஈரம் இல்லாத இடமா இருக்கணும். தரையில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது, காய்ஞ்ச பகுதியாக இருக்கணும், குளிர் தாக்காததாக இருக்கணும். மழை காலத்தில் குளிர் தாக்கக்கூடாது, வெயில் காலத்தில் வந்து வெப்பம் வந்து உள்ளே வரக்கூடாது, ஹீட்டு வரக்கூடாது. இது 2 இல்லாமல் பராமரித்தோம்னா இதாக இருக்கும். கீத்து கொட்டையாக இருந்தாக்கா சேஃபரு. புதுசாக ஒரு ஆட்டு பண்ணை உருவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது என்ன சார்? அடிப்படையான விஷயம் வந்து முதல்ல இடத்த தேர்வு பண்ணணும்.
அந்த இடம் வந்து இந்த ஆடு வளர்க்குறதுக்கான வசதிகள் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே அருகாமையில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டு பண்ணை வச்சுருந்தாங்க. நான் போய் பார்த்தேன், நல்லாவே வச்சுருந்தாங்க. மேலேயே வந்து பறன்னு, அது மேலேயே தண்ணி தொட்டி, அதுக்கு குவார்ட்டர்ஸு, வேலை செய்கிற ஆளுங்களுக்கு குவார்ட்டர்ஸு, எல்லா பராமரிப்பும் இருந்தது. பார்த்திங்கன்னா விசாரித்தேன், எங்கே இந்த சுற்றி வர இருக்கிற வயல்லாம் யாரோடதுன்னா அதெல்லாம் தனியாரோடதுன்னாங்க. சரி, இது வந்து மெயின் ரோட்டுக்கு போகிறதுன்னா அந்த ஆடெல்லாம் எப்படி போகணுன்னா அந்த வரப்போடு தான் போகணுன்னாங்க. இந்த வரப்பு யாரோடதுன்னாங்க, அதுவும் வெளிநபரோடது. ஆக இவங்க உள்ளே வந்து ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க. வேறு சுற்றி வர இருக்கிற நிலம்லாம் பார்த்திங்கன்னா வேறு யாரோட தான் இருக்குது. மெயின் ரோட்டுக்கு வரணும்னா அடுத்தவங்க வயலோடு தான் வரணும். பயிரை சாப்பிடும், இதை சாப்பிடும், சண்டையாக இருக்கும். இப்படியே இருக்கும். நான் நினச்சிட்டு வந்தேன் இந்த மாதிரி இடத்துல வச்சுருக்காங்கன்னு. அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழித்து போய் பார்க்குறேன், அந்த பறன்னு ஓவர் டேங்கு எல்லாமே வந்து கழட்டிட்டாங்க, சுத்தமாக கழட்டிட்டாங்க. அதனால் இட வசதி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க வயலுக்கு பாதிப்பு உண்டு பண்ணாமல் இருக்கணும். தரைகள் வந்து தண்ணி தேங்காத தரைகளாக இருக்கணும். மேட்டுப்பாங்கான இடமா இருக்கணும். இந்த தீவனங்கள் வளர்க்குறதுக்கெல்லாம் வந்து போதுமான இடம் இருக்கணும். மரத்தீவனங்களாக இருந்தாலும் சரி, வேறு வந்து புல் தீவனங்களாக இருந்தாலும் சரி, வளர்க்குறதுக்கெல்லாம் சரியான இதாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஆடு இது வந்து நாய்கள் தொல்லைகள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. திருட்டு தொல்லைகள் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, இங்கேயே திருட்டு தொல்லைகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம், கேமராலாம் வச்சுருக்கோம். அதனாலே பயந்து யாரும் வந்து வரமாட்டாங்க, கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இதெல்லாம் வந்து இந்த நடைமுறைகள்லாம் இருந்ததுனாக்கா பண்ணை ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே பணம் மட்டும் இருந்துட்டு பண்ணை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க வந்து பண்ணை ஆரம்பிக்க முடியாது. ஆரம்பித்தாலும் வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுது. நான் முன்னாடியே திரும்ப சொல்கிறது தான், பண்ணையை வைக்காமல் ஆட்டை வளர்க்கணும். அதில் உள்ள வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆட்டில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, நஷ்டங்கள் இருக்குது, லாபங்கள் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து துணிச்சலாக வந்து இப்போ பண்ணையை அமைக்கலாம். நீங்கள் சார் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ரகம் சார் நீங்கள் வந்து? இல்லை, நான் முன்னால் வந்து ரகங்கள்னால் ஜமுனாபாரி கிடாய் வச்சுருந்தேன். ஒரிஜினல் ஜமுனாபாரி கிடாய் ப்ளஸ் நாட்டு ஆடுகள் வச்சுருந்தேன். அந்த ஜமுனாபாரி கிடாயிலேருந்து கிராஸான நாட்டு ஆடோட கிராஸான குட்டிகள் தான் இந்த இதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம், அதோட வாரிசுகள் தான் இங்கே இருக்கிறதெல்லாம். அப்புறம் வந்து ஜமுனாபாரிக்கு பிறகு தலைச்சேரி கிடா வாங்கினேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த இது வந்து தலைச்சேரி கிடா அங்கே இருக்கிறது. இந்த தலைச்சேரி கிடாயோட கிராஸ் தான் இப்போ வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கிராஸான ஆடுகள் தான் வந்து நம்ம கண்டிஷனுக்கெல்லாம் நல்ல சீதோஷ்ண நிலையில் நல்லா வளருது. இங்கே உள்ள தீவனங்கள், புல் பூண்டுகள்லாம் திங்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் புதுசாக பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆடு நீங்கள் சிபாரிசு பண்ணுறீங்க சார்? வந்து புது பண்ணையாளருக்கு வந்து சார் இது வந்து ஒரு 5 பெட்டை ஆடு, ஒரு கடை ஆடுனா சார் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பெட்டை ஆடு, என்ன மாதிரி கடை ஆடு? இல்லை, கிடான்னாக்கா நல்ல கிடாயாக வாங்கணும். நல்ல கிடான்னா இந்த ஜமுனாபாரி கிடாய் அல்லது தலைச்சேரி கிடாய் வாங்கலாம். இல்லைன்னா சேலம் கருப்புன்னு நல்ல ப்ரீடு, நம்ம நாட்டாட்டிலே நல்ல ஆடு இருக்குது, அது வந்து வாங்கி வளர்க்கலாம். மற்றபடி இப்போ பெட்டை ஆடுகள்லாம் வந்து நம்ம லோக்கல் ஆடுகளாக நல்ல வந்து சுகாதாரமான ஆடுகள், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஆடுகளை வாங்கி அதோட கிராஸ் பண்ணோம்னா அந்த குட்டிகள் வந்து நம்ம கண்டிஷனுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குது. சார் என்ன மாதிரி ப்ரீடை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நஷ்டத்தை தவிர்க்க சார்? நம்ம கிளைமேட்டுக்கு சில ஆடுலாம் வளரவே அப்படின்னா அது என்ன மாதிரி ஆடு சார்? வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் ஒரு ஐயம்பேட்டைன்னு ஒரு கிராமம் இருக்குது. ஏன்னா உதாரணத்தை சொன்னால் தானே தெரியும். ஐயம்பேட்டைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அவர் வந்து நல்ல விவசாயி, அருமையான விவசாயி. அவரோட பையன் வந்து எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஹெச்டி படித்தவர். அவர் உடனே என்ன பண்ணார், ஆட்டு பண்ணை வைக்கிறேன்னு நான் சொன்னது மாதிரி தான். டக்குன்னு பணம் இருந்தது, எல்லாத்தையும் அடித்தார், பரன்மேல் வச்சார், எல்லாம் பண்ணார், புல் போட்டார், வேலி மசால் போட்டார், இந்த தீவன பயிர்களெல்லாம் நிறைய சாகுபடி பண்ணார், நல்லாவே பக்காவாக வச்சுருந்தார். அவர் ஆடு எங்கே போய் வாங்கிட்டு வந்தார்னா உத்தரப்பிரதேசத்தில் போய், அது பேர் மறந்துட்டேன், உத்தரப்பிரதேசத்தில் போய் 1 லட்ச ரூபான்னு சொல்லி ஆடு வாங்கியிருந்தார். அது மாதிரி ஒரு 2-3 ஆடு வாங்கிட்டு வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தார். ஆடுகள் வந்து ஒவ்வொன்றா சாக ஆரம்பிச்சிது. பார்த்தாரு, நேராக சிங்கப்பூருக்கு போயிட்டார். இதெல்லாம் அப்படியே ஆட்டு பண்ணையை விட்டுட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டார். அவங்க அப்பா பார்த்தாரு, அவங்க அப்பா தீவிர விவசாயி. அவர் என்ன பண்ணார், பார்த்தாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அந்த கொட்டாகையை பூரா பிரித்து விட்டார். சுத்தமாக பிரித்து இப்போ எந்த ஒரு ஆடுகள் கூட இல்லை. அதனால் ஆட்டு பண்ணை வைக்கிறதுனாக்கா இதுதான் கண்டிஷனு. நம்ம வந்து பணம் இருக்குங்கிறதுனால வச்சிடக்கூடாது. அங்கே உள்ள லோக்கல் கண்டிஷனு, அந்த ப்ரீடு லோக்கலாக வாங்கினாலே ஆடு நல்லா வளரும். நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்துலேயும் இதுலேயும் வந்து வாங்கிட்டு வர்றதுலாம் வந்து ஷிரோகிங்கிற ஆட்டை தான் வாங்கிட்டு வந்தார். அந்த மாதிரி ஆடுகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதிகபட்சம் போனோம்னா ஜமுனாபாரி, தலைச்சேரி ஆடுகளோடு வந்து கிராஸ் பண்ணலாம். வேறு எந்த மாதிரி ப்ரீடும் வந்து நமக்கு எல்லா லாபத்தை கொடுக்காது. இல்லை, லாபத்தை கொடுக்காதுன்னா நம்ம வந்து ஃபேன் போடணும், ஏசி போடணும்,
ஏசி போடணுன்னு அவசியம் இல்லை, ஃபேன் போடணும். இன்னும் ரொம்ப பராமரிப்பெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு ஆடு வாங்கி வந்து செத்து போச்சுன்னாக்கா அது பெரிய நஷ்டம்லாம் ஆயிரும். அதனால் அதெல்லாம் வைக்கிறப்ப ரொம்ப பராமரிப்பு அதிகம். நம்ம கண்டிஷனுக்கு அந்த பராமரிக்கிறதெல்லாம் வந்து சிரமங்கிறதுனால நம்ம லோக்கலாக வந்து தலைச்சேரி ஜமுனாபாரி ஆடுகள்லாம் வந்து பரவாயில்லாமல் இருக்குது. சேலம் கருப்பு ஆடு கூட நல்லா இருக்குது. சார் வந்து ஒரு ஆடை வந்து எத்தனை மாதத்துக்கு பிறகு விற்க ஆரம்பித்தா நமக்கு லாபகரமாக இருக்கும் சார் வந்து? அதாவது ஒரு கிலோ உயிர் ஆட்டோட எடை வந்து 400 ரூபா. 1 கிலோ உயிர் ஆட்டோட விலை 400 ரூபா. இப்போ 10 கிலோ இருந்ததுனாக்கா 4000 ரூபா வரும். நம்ம வந்து 15 கிலோ ஆனதுக்கு பிறகு விற்றோம்னாக்கா வந்து 4, 15, 60, 6000 ரூபா. 6000 ரூபாய்க்கு குறைஞ்சி விற்றோம்னாக்கா அதில் லாபமே கிடையாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எல்லாம் குட்டியாக வந்து கேட்பாங்க. நான் வந்து 15 கிலோ தாண்டினதுக்கு பிறகு தான் ஆட்டை கொடுக்குறது. இப்போ வந்து நான் ஒரு பண்ணையாளர் சார் பற்றி நான் வந்து ஆடு வாங்கணும் அப்படின்னா எப்படி சார் வாங்குறது? இந்த மாதிரி எடை போட்டு வாங்க முடியாது, பெட்டை ஆடு தான் வாங்குறேன் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்தை நான் கவனித்து வாங்கணும் சார் வந்து? இல்லை, ஆடுனாக்கா நல்லா ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அது ஆக்டிவாக இருக்குது, அந்த கொம்போட சைஸு, அந்த காதோட நீளம், காலெல்லாம் வந்து நல்லா மொத்தமான காலாக இருக்கணும். ஆட்டை பார்த்தாலே நோஞ்சான ஆடு மாதிரி தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பார்வைக்கே வந்து ஹெல்த்தியான ஆடாக இருக்கும். அந்த மாதிரி ஆடை மேய விட்டு கூட பார்க்கலாம். நல்லா மேயணும், ஓடணும், அந்த மாதிரி அதோட கேரக்டரை பார்த்துட்டு கூட ஆட்டை வாங்கலாம். இந்த கோழி ஷெட்டு கட்டியிருக்கோம். இது என்ன பர்பஸ்னால் நமக்கு இடம் வந்து மிச்சமாகுது. இந்த மீன் குளத்துள்ளே இந்த ஷெட்டு கட்டியிருக்கிறதுனால வெளியில் வந்து இந்த ஷெட்டு கட்டி இடத்த வந்து இது பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இடம் வந்து மிச்சமாகுது. அடுத்தது வந்து இந்த கோழி ஷெட்டில் வந்து கம்பி வலை போட்டிருக்கோம். குளத்து மேலே அடிப்பகுதியில் கம்பி வலை, அதாவது வெல்டிங் மெஷ் போட்டிருக்கோம். இதில் வந்து கோழி வாத்து எல்லாமே இதில் வந்து இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னாக்கா பகல் நேரத்தில் வெளில போயிடும், கோழி வாத்து எல்லாமே போயிடும். நைட்டு நேரத்தில் வந்து அடையும். அப்போ நைட்டில் அடையிறப்போ அதோட கழிவுகள்லாம் வந்து இதில் தங்காது, அப்படி நேராக குளத்தில் விழுந்துடும். குளத்தில் நேரடியாக அந்த கழிவுகள்லாம் விழுகிறதுனால இதில் வந்து நுண்ணுயிர்கள்லாம் உண்டாகும். அதாவது ஃபைட்டோபிளாங்டன் நுண்ணுயிர், அதாவது தாவர நுண்ணுயிர், விலங்கியல் நுண்ணுயிர், ஜூ பிளாங்டன், ஃபைட்டோபிளாங்டன் 2 நுண்ணுயிர் வந்து இதில் வந்து டெவலப் ஆகுது. இந்த நுண்ணுயிர்களை வந்து சாப்பிட்டுட்டு தான் மீன் வந்து வளர்ச்சி அடையுது. அதனால் நாங்கள் இந்த மீன் குளத்தை பொறுத்த வரைக்கும் தீவனம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. எந்த தீவனமும் போட்டது கிடையாது. இந்த கோழியோட கழிவு தான் நுண்ணுயிரை உண்டு பண்ணி இந்த குளத்தில் உள்ள மீனெல்லாம் சாப்பிட்டு நல்லா பெருத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த தண்ணியை வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். ஏன்னா கழிவுகள் வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா கோழியோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி கழிவுகள் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும் குளத்தில். தண்ணியை வந்து நேராக பயிருக்கு பயன்படுத்தலாம். பயிருக்கு பாய்ச்சறதுனால இந்த இதில் உள்ள உரங்கள் வந்து பயிருக்கு வந்து பயன்படுது. பயிருக்கு டைரெக்டாக பாய்ச்சற தண்ணியை வந்து குளத்தில் பாய்ச்சலாம். அதனால் இதில் எக்ஸ்ட்ரா செலவுன்னு கிடையாது. வயலுக்கு பாய்ச்ச வேண்டிய தண்ணியை குளத்தில் பாய்ச்சிடும். குளத்தில் உள்ள தண்ணியை வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா உரத்தண்ணி, கிட்டத்தட்ட இது உரம் கலந்த தண்ணி, இயற்கை உரம் கலந்த தண்ணி. இந்த தண்ணியை வந்து பயிருக்கு பாய்ச்சினோம்னாக்கா பயிருக்கு வந்து உரம் போடுறதோ இல்லை இதெல்லாம் சத்துக்கள்லாம் வந்து தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கிது. இதை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பராமரிப்பு செலவு வந்து 0 தான். அது மற்ற இடத்துலலாம் வந்து கதவெல்லாம் பூட்டணும், செய்யணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குளம், இந்த குட்டை, இதை சுற்றி வந்து ஃபென்சிங் வச்சுருக்கோம். இந்த ஃபென்சிங் வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா இந்த கதவை அடைக்க மாட்டோம். கோழி எப்போ வேணாலும் உள்ளே போவோம், எப்போ வேணாலும் வெளில வரும். முட்டை இடுறதுக்கு உள்ளே போவோம், அடை காக்கிறதுக்குள்ளே போவோம். அதான் தேவைப்படுறப்போ வெளியில் தண்ணி குடிக்கணும்னா வெளில தேவை வந்துடும். நைட்டில் கூட அடைக்கிறது கிடையாது. நைட்லேயும் வந்து இந்த வாத்து கோழியெல்லாம் வந்து கோழி வெளியில் வராது. வாத்தெல்லாம் வந்து வெளியில் வந்து தண்ணியில் விளையாடும், திரும்ப வந்து இதுக்கு போவோம். அதனால் நமக்கு இடம் மிச்சம். கூட்டுறது பராமரிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அமைப்பு எப்படி சார் இருக்கணும் வந்து? இப்போ இந்த குட்டையோடைய ஆழம் எவ்வளோ சார் வந்து? இது வந்து இந்த குளத்தோட ஆழம் வந்து 6 அடி. இதில் வந்து 5 அடி, 4 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் தண்ணியை வந்து நிரப்புவோம். ஷெட்டை வந்து ஒரு 5 அடி உள்ளே தான் தள்ளி போடணும். நம்ம தரை பகுதியை விட 5 அடி உள்ளே தள்ளி போடணும். அதுக்கு நேரடியாக வந்து பாதையெல்லாம் தரையிலேருந்து 5 அடி இருக்கணும். தரையிலேருந்து 5 அடி இருக்கணும். நம்ம வந்து போக்குவரத்துக்கு வந்து பயன்படுத்துகிறப்ப ஒரு பலகையை போட்டு தான் பயன்படுத்தணும். ஒரு பலகையை போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கணும். என்ன காரணம்னா தேவையில்லாமல் வந்து வேறு எதிரி இனங்கள் வந்து இந்த நரி இதெல்லாம் இருக்குல்ல, நரியோ கீரியோ இல்லை வேறு எதுவுமே வந்து நாய்களோ எதுவுமே உள்ளே போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால
பகல் நேரத்தில் வந்து போட்டுட்டு நைட்டு நேரத்தில் அந்த இதை வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு பண்ணோம்னாக்கா எதுவுமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அந்த கொட்டாய்க்கு உள்ளே போகிறதுக்கு. இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து கோழிக்கு வந்து தீவனம் போடலாம், அல்லது போடாமல் வெளியில் போய் மேய்ச்சலுக்கு விடலாம். இது எப்படி சார் பண்ணியிருக்கீங்க சார் வந்து? இதை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட்டு கால் கூட போடலாம். நான் வந்து போட்டிருக்கிறது கருங்கல். ஏன் கருங்கல்லில் போட்டிருக்கோன்னா, கருங்கல் வந்து நீண்ட நாளைக்கு உழைக்கக்கூடியது. நம்ம கோயிலெலாம் அந்த காலத்தில் கருங்கல்லில் தானே கட்டியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ நாளாக இருந்தாலும் தண்ணியில் இருக்க எந்த டேமேஜும் ஆகாது, அப்படியே இருக்கும். தண்ணியில் இருக்க டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருக்கும். கருங்கல்லில் வச்சு அதுக்கு மேலே வந்து ரீப்பர் மாதிரி வந்து மரங்களை வச்சு அது மேலே வெல்டிங் மெஷை வச்சுருக்கோம். இந்த கழிவு எதுவுமே தங்கவே தங்காது. இந்த தீவனம் வைக்கிறதுக்காக சில நேரங்களில் உள்ளே வந்து சாக்கு போட்டு அதில் தீவனம் வச்சுருப்போம். இதிலேயே வந்து அடை உட்காந்துருக்கோம், இதிலேயே கொஞ்சம் பிரிக்கும், எல்லாமே இதிலேயே வந்து நடக்கும். நம்ம வந்து கண்காணிச்சிட்டு பார்க்குறது தான் வேலை. இத்தனை நாளாச்சு கோழி குஞ்சு பொரிச்சிட்டா, வாத்து குஞ்சு பொரிச்சிட்டா. வாத்துனாக்கா 28 நாள், கோழின்னா 21 நாள். இது 21 நாள் ஆச்சு குஞ்சு பொரிச்சிட்டா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிறது. நம்ம போய் இன்குபேட்டர் மாதிரி முட்டையை உருட்டுறது, முட்டையை எடுத்து வைக்கிறது என்றது அது வேலை இல்லை. அந்த கோழி ஒரு கோழியோ 2 கோழியோ முட்டையிடும். அது வந்து போய் உட்காந்து அடை காத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இது வந்து கூஸும் அடை உட்காந்துரும், அந்த மனிதா வாத்தும் அடை உட்காரும். அதனால் நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. வாத்தையும் கோழியும் ஒரே பண்ணையில் வைக்கலாமா சார்? சண்டை போட்டுக்குங்களா? இல்லை, அது பழகிட்டுனா எதுவுமே சண்டை போடாது. நீங்கள் பழகிட்டுனாக்கா அதுக்கு என்ன கேரக்டர்னு வச்சுங்களேன். வாத்து வந்து அந்த தரைப்பகுதியில் தான் இருக்கும். கோழி, நாட்டு கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கும். அந்த மரம் கிளைகள் இதில் தான் உட்காந்துருக்கும். அதோட இதே அப்படி. அதனால் இந்த மேலே கம்பெல்லாம் இருக்குது பாருங்கள், கட்டியிருக்குல்ல, இந்த கம்பில் தான் வந்து அந்த நாட்டுக்கோழியெல்லாம் உட்காரும். கீழே உட்காராது. வாத்துகள் கீழே உட்காரும், நாட்டுக்கோழி மேலே வந்து இந்த கம்புகள் இந்த இடுக்கலெல்லாம் உட்காந்துருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று வந்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பழகிட்டுனாக்கா எதுவுமே சண்டை வராது. சார் இப்போ வந்து குளத்துடைய சதுரம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 சதுரம் குளத்தில் வந்து எவ்வளோ சதுரம் வந்து ஷெட்டு போடலாம் சார்? இல்லை, அதில் வந்து 1000னாக்கா 1/10, 10ல் 1 பங்கு வந்து ஷெட்டு போட்டோம்னாக்கா நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம குளத்துலேயே ஃபுல்லாக ஷெட்டு போட்டாலும் போடலாம். அதெல்லாம் போடுறதெல்லாம் சிரமம், நடக்க முடியாத காரியங்கிறதுனால 10ல் 1 பங்கு ஏரியாவில் வந்து போடலாம். மீனுக்கு நல்லது, கோழிக்கு நல்லது. மீனுக்கும் நல்லது, கோழிக்கும் நல்லது. சார் இப்போ சாதாரணமாக அந்த குளிரெல்லாம் தாக்காது. இப்போ இந்த மாதிரி கீழே வந்து தண்ணி இருக்குது, மேலே கோழி இருக்குது சார். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈரப்பதம் வந்து கோழி ஒன்றும் பாதிக்காது? கோழியில் ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் மழை தூர்னாலே வந்து ஓடி வந்துடும், கொட்டாய்க்கு ஓடி வந்துடும். கோழியெல்லாம் மழை பெஞ்சதுனாக்கா அது பாட்டு நிற்கும். அதனால் கோழி வந்து பெரும்பாலும் பாதிக்காது, இந்த மழையினாலே ஈரத்தினாலே பாதிக்காது. இருந்தாலும் ரொம்ப குளிர்காலங்களில் அதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். காற்று வந்து ஈரக்காற்று இல்லைன்னா மழை காற்றுலாம் வந்து உள்ளே அடிக்கக்கூடாது, மழையும் வந்து படக்கூடாது. அதான் விரும்பி தண்ணி உள்ளே போய் விளையாடணுன்னா விளையாடலாம். இப்போ வந்து இந்த மணிலா வாத்து, கூஸெல்லாம் இருக்குது பாருங்கள், நைட்டு ஃபுல்லாகவே தண்ணி உள்ளே தான் கிடக்கும். நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால தண்ணி உள்ளே தான் அந்த குளத்துள்ளே இருக்கோம். அதான் விரும்பி போகிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. கீழே ஈரப்பதத்தால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஒன்றும் பாதிப்பு கிடையாது. சைடில் மட்டும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். சைடில் அடைக்கிறத பற்றி வெய்ய நாள் இருக்கலாமா சார்? அடைப்பு இருக்குமா சார்? வந்து சைடில் வந்து இதுவும் காற்றோட்டம் வேணும், எதுவாக இருந்தாலும் காற்றோட்டம் வேணும். இதில் மழை காலத்தில் வந்து அடைக்கணும், வெயில் காலத்தில் வந்து அதெல்லாம் திறந்து விட்டுறணும். அதனால் ஓரளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்குன்னா, காற்றோட்டம் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கீழேயும் கம்பி வேலை இருக்கிறதுனால காற்றோட்ட வசதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிர் வந்து தாக்காமல் இருக்கணும். சார் அந்த தண்ணிக்கும் சார் பார்த்தீங்கன்னா ஷெட்டுடைய தரைத்தளத்துக்கும் எவ்வளோ சார் கேப் மெயின்டைன் பண்ணணும்? அது வந்து மேலே இது வரைக்கும் இருக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து அந்த வலை இருக்குது பாருங்கள், கம்பி வலை, வெல்டிங் மெஷ்ஷு, அது கிட்டத்தட்ட இருக்கலாம். இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு அடினாலும் இடைவெளி இருக்கணும். இதுலேருந்து சார் பார்த்தீங்கன்னா தண்ணி லெவல்லேருந்து ஷெட் எவ்வளோ உயரத்தில் இருக்கும் சார்? வந்து
ஷெட்டுனாக்கா கூரை தானே சொல்கிறீங்க? கூரை தான் சார். கூரை வந்து நம்ம கன்வீனியன்ட் படி அமைச்சிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி இருக்குது, நம்ம 12 அடி வரைக்கும் வச்சுக்கலாம். 10லேருந்து 12 அடி கூரை வந்து வச்சுக்கலாம் சார். இந்த மாதிரி பண்ணை கோழிக்கு வந்து எந்த ரகம் பெஸ்ட்டு சார்? வந்து இதுக்கு வந்து எல்லா கோழியுமே இந்த மாதிரி இதில் வைக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி இது வச்சு ஷெட்டு வச்சு வச்சுருக்குது. பெருவிடை கோழி, சிறுவிடை கோழி, பெருவிடை கோழி, இந்த கடக்நாத்து, கைராளி கோழி, எந்த கோழி ரகங்களாக இருந்தாலும் இதில் வந்து வளர்க்குறது ஈஸியாக இருக்கும். நாட்டுக்கோழியில் என்ன ஒரே பிரச்சனைனாக்கா அந்த சிறுவிடை கோழியில் ஒன்றுக்கு ஒன்று வந்து கொத்திக்கிட்டே இருக்கும், அதுதான் பிரச்சனை இருக்குது. அதை வெளியில் விட்டு மேய விட்டால் தான் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடைச்சி வளர்க்குறப்ப அது வந்து பிரச்சனை கொண்டு போகணும். நைட்டில் கொத்திக்காது சார்? நைட்டில் கொத்தியாது. நைட்டில் வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வந்துடுது இல்லை, வெளியில் சுற்றிட்டு இருந்துட்டு நைட்டு வந்து எல்லாம் தங்குறதுல தான் இருக்கும். கோழியில் வந்து நோய் பராமரிப்பு சொல்லுங்கள். கோழிக்கு என்னென்ன நோயில் இல்லை, கோழி வந்து இதே போல் தான் அம்மை நோய் வரும். கொப்பளமாக வாய், தலை, கழுத்து, கால் எல்லா இடத்துலையும் வரும். அந்த அம்மை நோயையும் தடுக்கிறதுக்கு வந்து இதே போல் மருந்து தான். இது வந்து இந்த வேப்பிலையை, மஞ்சள், வேப்பிலை, இது வந்து நெல்லி இலை, துளசி இலை, இதெல்லாம் அரைச்சி வந்து இதில் தடவலாம். அந்த கொப்பளம் இருக்கிற இடத்துல தடவலாம். வயிற்றுக்கும் வந்து உணவாக கொடுக்கலாம். 2 வகையிலையும் பண்ணலாம். வயிற்றுக்கும் உணவு கொடுத்தோம்னாக்கா மற்ற நோய்கள்லாம் வந்து வராமல் இருக்கும். அதே போல் வந்து வெள்ளை கழிச்சல் நோய்க்கு இந்த மாதிரி இயற்கை மூலிகையில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா இது வந்து லசோட்டாங்கிறது வந்து இருக்குது. அந்த மருந்துகளை வந்து கடைகளில் வாங்கி கொடுக்கலாம். கண் வழியாகவும் கொடுக்கலாம், மூக்கு வழியாக கொடுக்கலாம், வாய் வழியாக கொடுக்கலாம். அப்புறம் R2Bங்கிற மருந்து இருக்குது, அதையும் வந்து இன்ஜெக்ஷன் மூலம் வந்து கழுத்து பகுதியில் கொடுக்கலாம். இந்த மாதிரி தடுப்பு முறையெல்லாம் பண்ணோம்னாக்கா கோழி வந்து இது இல்லாமல் இருக்கும். சார், ஒரு கோழி பண்ணையில் சார் பார்த்தீங்கன்னா அது என்ன ரேஷியோ இருக்குது சார்? 100 பெட்டை கோழி இருந்ததுன்னா எவ்வளோ சேவல் இருக்கணும் சார்? வந்து இது கோழியை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 15 பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் இருக்கலாம். நான் தான் சொன்னேன், ஆட்டுலேயும் வந்து பிரச்சனை இருக்குது. இதுலேயும் சேவல்கள் வந்து ஆண் இது வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு ஒன்று அடிச்சுக்கிட்டு செத்துரும். அதனால் இதை வந்து கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிட்டோம்னா தான் மேனேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். 10 பெட்டை கோழிக்கு ஒரு 10 அல்லது 15 பெட்டை கோழிக்கு ஒரு சேவல் கோழி வச்சுருக்கலாம். இப்போ சார் சிறுவிடை, பெருவிடை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஒன்றா இருக்கிறது வந்து சண்டை போட்டுக்குமா சார் அவங்களுக்குள்ள? இல்லை, சண்டை போட தான் செய்யும். தீவனம் வந்து சரியாக கிடைக்கலன்னா சண்டை போடும். சண்டை போடுறது மாதிரி இருந்ததுன்னா என்ன அதுக்கு தடுப்பு முறைகள்னா, இந்த கீரை வகைகள்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம பண்ணையில் இந்த கட்டி விட்டு தொங்க விட்டோம் பாருங்கள், அது மாதிரி இதெல்லாம் கீரை வகைகள், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், இல்லை பசலிக்கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டி தொங்க விட்டோம்னா இது வந்து டென்ஷன் ஆகிறப்பெல்லாம் அதை போய் கொத்திக்கிட்டு இருக்கும். அந்த கீரை வகைகளை கோழி ஒன்று கொத்திக்கிறதுல வந்து குறைஞ்சிரும். கோழி பண்ணையில் சார் வந்து எந்த பருவநிலையில் வந்து நோய் அதிகமாக தாக்கும் சார்? வந்து இதுதான் அந்த சீசன் மாறுறப்ப தான், அதாவது வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் துவங்குறப்ப வந்து நோய்கள் இந்த ராணிக்கட் டிசீஸ் எல்லாம் வந்து அதிகமாக தாக்கும். அதாவது வெள்ளை கழிச்சல் நோய் அதிகமாக தாக்கும். வெள்ளை கழிச்சல் நோய் வந்து ஒரு இடத்துல வந்துட்டுனா காற்று மூலம் வந்து மற்ற இடத்துக்கும் ஈஸியாக பரவிடும். அதனால் இதை வந்து முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை செஞ்சால் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லைன்னாக்கா வந்து சாவு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக. முன்னெச்சரிக்கை என்ன சார்? என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை? தடுப்பு மருந்து கொடுக்கணும். இந்த இது சொன்னல வேக்சின் R2B இருக்குது, தடுப்பூசி இருக்குது. தடுப்பூசி இது வந்து எத்தனை மாதத்தில் போடலாம் சார்? வந்து அது போட்டால் எவ்வளோ நாள் அதான் சார்? 3 மாதத்துக்கு பிறகு வந்து இந்த தடுப்பூசியை வந்து போடணும். அந்த தடுப்பூசி வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க முடியாது. அது வந்து இது நம்ம ஃப்ரிட்ஜிலையோ இல்லை கடையிலே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. வந்த உடனே இமீடியட்டாக வந்து போட்டோம்னா ஒருத்தர் தடுப்பூசி போட்டால் எவ்வளோ வரைக்கும் வெள்ளை காய்ச்சல் வராது சார்? வந்து அந்த சீசன் வரைக்கும் வராது. அந்த சீசன் மாறுறப்ப தான் இந்த பிரச்சனை வருது. அந்த சீசன் வரைக்கும் வராது. இதை மாதிரி எதுக்கெல்லாம் தடுப்பு மருந்து இருக்குது சார்? வந்து இந்த இதுக்கு தான் மெயினாக வந்து வெள்ளை கழிச்சல் நோய் தான் இதுக்கு வந்து பிரச்சனையே. கோழிகளுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் பிரச்சனை தான். இந்த அம்மை நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த இது தான், வேப்பிலை வந்து அரைச்சி அந்த இதில் தடவுறது தான் வந்து ஈஸியாக குணப்படுத்தக்கூடியது. இந்த சிறுவிடை கோழியுடைய முட்டை போடுது இல்லை சார், அது ஏதாவது அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது? ஆமாம், கால்சியம் கட்டாயமாக இருக்கணும். நம்ம வந்து நத்தை ஓடுகள்லாம் இருக்குல்ல, இந்த நத்தை ஓடுகள்லாம் கொண்டாந்து போடலாம். அல்லது சுண்ணாம்பு தயாரிக்கிற இடம் இருக்குல்ல, காலாவை, சுண்ணாம்பு காலாவையில் வந்து இந்த இது வந்து இருக்கும், நத்தை ஓடுகள் இருக்கும். இந்த நத்தை ஓடுகள்லாம் வந்து வேக வச்சுருப்பாங்க. அதை கொண்டாந்து வந்து நம்ம தண்ணியில் கலக்கலாம், கோழி ஷெட்டில் இது பண்ணலாம். அது வந்து கிருமி நாசினி மாதிரியும் வேலை செய்யும். ஒன்று கால்சியம் கிடைக்கிது, இன்னொன்று கிருமி நாசினி மாதிரி வேலை செய்யும். அந்த சுண்ணாம்பை கொண்டாந்து கோழி ஷெட்டில் தூவி விடலாம், மீன் குளத்தில் தூவி விடலாம். எங்கெங்கே வந்து நமக்கு தடுப்பு நடவடிக்கை இருக்கோ அங்கெல்லாம் போடலாம். அந்த கால்சியம் போட்டால் தான் இந்த முட்டை ஓடுகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். முட்டை ஓடுகள் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா தோல் முட்டையிடும். தோல் முட்டை இட்டுனாக்கா மார்க்கெட்டில் வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். ஒரு நாட்டுக்கோழியெல்லாம் சாதாரணமாக கோழின்னா
30 கிராமுக்கு குறையாமல் இருக்கணும். முட்டையோட வெயிட் வந்து 30 கிராம் குறையாமல் இருக்கணும். 30 கிராம்லேருந்து 35, 40, 45 கிராம்னா அது 30 கிராமுக்கு கீழே உள்ள கோழியெல்லாம் அடை வைக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். சார் சார் இந்த பிராய்லர் முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையை நான் எப்படி சார் வந்து தனியாக பிரித்து பார்த்துக்கிறது சார் வந்து? அதுதான் அந்த முட்டையோட மஞ்சள் கரு வெள்ளை கருவு அதோட பர்சன்டேஜ். மஞ்சள் கருவுனாக்கா ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும், வெள்ளை கருவுனா ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும். நாட்டுக்கோழி முட்டையில் வந்து மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். பிராய்லர் கோழியில் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளை கரு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றவே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், மஞ்சள் கரு கொஞ்சமாக இருக்கும், வெள்ளை கரு வந்து அதிகமாக இருக்கும். இதிலே சில கோழிகள் இருக்குது. இந்த கிரிராஜான்னு ஒரு கோழி இருக்குது. அந்த கிரிராஜா கோழின்னா கிரிங்கிற கோழியும் ராஜாங்கிற கோழியும் ஒட்டு சேர்த்த ரகங்கள். இந்த கிரிராஜா கோழி வந்து பார்த்திங்கன்னா 365 நாளில் 300 நாளும் முட்டையிடும். அது அடை உட்காராது, 300 நாளும் முட்டையிடும். தீவனம் தின்னுக்கிட்டே இருக்கும். தீவனத்துக்கு தகுந்த மாதிரி முட்டை நல்லா பெரிய முட்டையாகிடும். அதனால் அதுக்கு வந்து தீவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்க 300 நாளைக்கு வந்து முட்டையிடும். அது வந்து அடை உட்காரவே உட்காராது. நம்ம கிளைமேட்டுக்கு வளருமா சார்? நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வளருது. இந்த ரோட்லலாம் மரத்தடியில் போட்டுக்கிட்டு விற்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிரிராஜா கோழி தான். குஞ்சு வந்து 25 ரூபா 30 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா பெரிய கோழியாக இருக்கும். 5 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஓடாது. நம்ம நாட்டுக்கு இது சிறுவிடை கோழி மாதிரி ஓடாது. ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா, நாய் பிடிக்க வந்ததுன்னா எஸ்கேப் ஆகி ஓடாது. அதுக்கிட்ட அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், கொண்டுடும் ஈஸியாக. அது கறிக்கு எப்படி சார் இருக்கும் வந்து? கறி வந்து நாட்டுக்கோழி அளவுக்கு மற்ற கோழியெல்லாம் டேஸ்ட்டு குறைவு தான். கிரிராஜா கோழியில் வந்து எடை அதிகமாக இருக்கும், வெயிட்டு பெரிய ஜெயிண்ட் சைஸாக இருக்கும், முட்டை நல்லா பெரிய முட்டையாகிடும். கறி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது. இதுக்கு சார் கவர்மெண்ட் சைடில் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க சார்? கவர்மெண்ட்லேயும் இந்த கோழி எல்லாம் கொடுக்குறாங்க. கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கோழி குஞ்சுகள் வந்து 25 குஞ்சு 50 குஞ்சுகள் வரைக்கும் இலவசமாக வந்து இந்த மாதிரி நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து கால்நடை மருத்துவமனை அணுகி அங்கே உள்ள கால்நடை மருத்துவர் அணுகுனாங்கனாக்கா அவங்க வந்து இந்த கோழி குஞ்சுகள் வந்து வாங்குறதுக்கு, கவர்மெண்ட்டு கோழி குஞ்சை வாங்குறதுக்கு எளிதாக இருக்கும். அவங்க வந்து முன்னாலே சொல்லிவிடுவாங்க. இப்போ ஓசூரில் வந்து கோழி இன கல்லூரி இருக்குது. அந்த கோழி இன கல்லூரியில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அல்லது ஒரத்தநாடு பண்ணையில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க வந்து முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க, இத்தனை குஞ்சுகள் வந்து இந்தந்த ஊருக்கு இவ்வளோ வருதுன்னு சொல்லிவிடுவாங்க. முன்னாலே பதிவு பண்ணி வச்சுருந்து இந்த பயனாளிகளெல்லாம் தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கொண்டாந்து குஞ்சை கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க பயனாளிகள் வந்து அதை முறையாக பராமரிக்கணும். சார் அது மாதிரி கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் சார். எத்தனை கோழிலேருந்து ஆரம்பிக்கலாம் சார்? அது எந்த ரகத்தை செலக்ட் பண்ணுங்க சார்? புதுசாக வர்றவங்க வந்து நான் வந்து எடுத்தோடனே கடக்நாத்து கோழி ஆரம்பிக்கிறேன், கைராளி கோழி ஆரம்பிக்கிறேனாலும் ஆரம்பிக்க விடாது. நாட்டுக்கோழிகளை வந்து முதல்ல ஆரம்பிக்கணும். நாட்டுக்கோழிகளை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கோழிகள், 9 பெட்டை கோழி, ஒரு சேவல் கோழி, 10 கோழியில் ஆரம்பித்து அந்த 10 கோழிகளை வந்து முறையாக பராமரித்தான்னாக்கா அந்த வீட்டுக்கு தேவையான முட்டைகள்லாம் வந்து அந்த 9 பெட்டைகள் மூலமே கிடச்சிடும். நம்ம இந்த 9 கோழி வச்சோம்னா அதுலேருந்தே முட்டையை உற்பத்தி பண்ணலாம். அதிலே வந்து பழகிட்டோம்னாக்கா அதுக்கு மேற்கொண்டு நம்ம வளர்க்க முடியுமா, நம்ம வந்து தொழில்நுட்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமான்னு இது சொல்லிக்காமலே வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த கோழிகளெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து 10 கோழி வந்து 20 கோழி ஆக்கலாமா, 40 கோழி ஆக்கலாமா, 50 கோழி ஆக்கலாமான்னு அவங்களே முடிவு பண்ணணும். எல்லாமே சொல்லி கொடுத்து செஞ்சோம்னாக்கா அது வந்து முழுமை அடையாது. ஆரம்பிக்கணும், முதல்ல கற்றுக்கணும், அப்புறம் விரிவுபடுத்தணும், அப்புறம் பண்ணையாக மாற்றணும். இந்த மீன் குளத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கட்லா, ரோகு, மிர்கால் அப்படிங்கிற 3 வகையான மீன்களை வந்து வளர்க்குறோம். எதுக்காக கட்லா, ரோகு, மிர்கால்னு 3 வகையில் வளர்க்குறோம்னா, கட்லாங்கிறது வந்து அந்த தண்ணியில் மேல் பரப்பில் வந்து மேயும். ரோகுங்கிறது வந்து தண்ணியில் மத்திய பகுதியில் வந்து வசிக்கும். மிர்கால்ங்கிறது வந்து தரைப்பகுதியில் வைக்கணும். அதனால் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு வகையான இனங்கள் வளர்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று போட்டி இருக்காது. மீன்களை வந்து நிறையா வளர்க்கலாம். கட்லா, ரோகு, மிர்கால். கட்லா வந்து மேலே. இது இல்லாமல் புல்கண்டை இருக்குது. புல்கண்டைனா நல்லா பச்சையாக இருக்கும், விரால் மீன் மாதிரியே இருக்கும். கெண்டை மீன் தான் விரால் மீன் மாதிரியே இருக்கும். மேலே வந்து மேல் பகுதியில் பச்சை கலராக இருக்கும். இது வந்து புல்லை வந்து திங்கும். புல் வகைகளை வெட்டி போடலாம், வாழை இலை வெட்டி போட்டோம்னா திங்கும். அப்புறம் வந்து வெள்ளிக்கண்டை, சில்வர் கார்ப், கோல்டன் கார்ப் அப்படின்னு நாட்டு கண்டைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி கண்டைகள்லாம் வந்து சமயத்தில் இந்த ஆற்று தண்ணியில் வர்றது வந்து இதில் இதாக இருக்கும். இதுக்கு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் ஃபீடுன்னு வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிது, அதை வாங்கி போடலாம். நாங்கள் வந்து இந்த கோழி எரு, சாண கரைசல் இதெல்லாம் போடுறதுனால நாங்கள் வந்து தீவனம் போடுறதுக்கான வேலையே இதில் கிடையாது. அப்படி இல்லைன்னாக்கா ஃப்ளோட்டிங் ஃபீடு போடணும். மிதவை தீவனம் இருக்கும்,
அந்த கோழி அங்கே. மிதவை தீவனத்தில் என்னென்னா மீன் என்ன வளர்ந்துருக்குன்னு நம்ம கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். மீன் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் நல்ல மார்க்கெட் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீனெல்லாம் 200 வரைக்கும் விற்கிது. நம்மள்கிட்ட 180 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க, அங்கே கொண்டு 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நல்லா எப்போவுமே மார்க்கெட் உள்ளது இந்த மீன். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து பிடிச்சிக்கலாம். இதில் வந்து விரால் மீன் கூட கொஞ்சம் விட்டுருந்தோம். விரால் மீனில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை வருதுன்னா, பக்கத்தில் வாய்க்கால் வருது, ஆற்று தண்ணி போகிறதுனால அதில் உள்ள இதெல்லாம் வந்து விரால் மீன் வந்து அந்த தண்ணியை பார்த்தோன்னே சலசலன்னு சத்தம் கேட்டாலும் இந்த விரால் மீன் அதில் தாவி விழுந்துருது. இந்த மாதிரி கடைசியாக இறச்சிட்டு பிடிக்கிற பார்த்தா விரால் மீன் குஞ்சு நிறைய விட்டுருமோ, விரால் மீன் இருக்காது. அதனால் கெண்டை மீன் வளர்கிறதுக்கு, இந்த கட்லா, ரோகு, மிர்கால் வளர்கிறதுக்கு இந்த இது வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்குது. சரி, இந்த குளம் நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, இதில் எவ்வளோ குஞ்சு விட்டுருக்கீங்க? இதில் வந்து 1/2 ஏக்கர் 2 சேர்ந்து, அந்த குளமும் முதல் குளமும் 2வது குளமும் சேர்ந்து 1/2 ஏக்கர் மொத்தம். இந்த 1/2 ஏக்கருக்கு வந்து 1000 குஞ்சுகளை விட்டுருக்கோம். இந்த 1000 குஞ்சுகளில் வந்து முதல்ல வந்து ஒரு ஐட்டத்தை 1/2 கிலோ அளவில் பிடிச்சிருவோம். ஒரு உத்தேசமாக ஒரு 500 குஞ்சுகள் வந்து 1/2 கிலோ சைஸில் வந்து பிடிச்சிருவோம். மீதி 500 கிலோ வந்து பெருக்கிறது ஈஸியாக இருக்கும். அது வந்து இது வந்து 6 மாதத்தில் பிடிப்போம். அதுக்கும் பிறகு ஒரு 6 மாதத்தில் அந்த 500ல் சில இதெல்லாம் டேமேஜெல்லாம் போக மீதி 300-400 குஞ்சுகள் தேரும். அது வந்து 1 கிலோ சைஸுக்கு திரும்ப விற்கிறது. 1/2 ஏக்கரில் 1000ங்கிறது ரொம்ப கம்மியான இது தானே சார்? வந்து இல்லை, கம்மின்னு சொல்ல முடியாது. நம்ம தேவையாக இருந்ததுனாக்கா இந்த 1000 குஞ்சையுமே பிடிக்காமல் விட்டோம்னாக்கா பெரிய இதாகும். அதோட போட்டிக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து அடர்த்தியை குறைக்கிறது. இல்லாமல் இருக்கலாம் சார், ஒரு பெரிய வேலை பளு. அடர்த்தியை குறைக்கிறதுக்காக தான் குஞ்சை இடையில பிடிச்சிடுறது. இப்போ ஒரு மரம் வைக்கிறோம், மரம் வச்சோம்னாக்கா இந்த இது சவுக்கு மரம்லாம் வைப்போம், இடையில வெட்ட சொல்லுவோம். ஏன்னா மரம் பெருக்க வந்து அந்த மரம் வந்து பெருக்குங்கிறதுனால கழிக்கிறது. அதே போல் தான் அந்த மீன்லையும். இதுக்கு தீவனம் போடுறது எதுவுமே கிடையாது. இதுக்கு தீவனம் வந்து கோழி கழிவு ப்ளஸ் மாட்டு சாணத்தை வந்து போடுவோம். அதில் உள்ள நுண்ணுயிர் மூலம் வந்து மீன் சாப்பிட்டு வந்து அப்படியே கரைச்சி ஒரு எத்தனை கிலோ போடுவீங்க சார்? எத்தனை மாடு இருந்தால் போதும் சார்? இப்போ நம்மகிட்ட வந்து 10 மாடு இருக்குது. 10 மாட்டு சாணமும் அதுக்கு போடுறது கிடையாது, அவ்வளவு தேவைப்படாது. நம்மள்கிட்ட எக்ஸஸாக தான் இருக்குது. இதில் வந்து டெய்லி வந்து ஒரு 10 கிலோ போடுவோம். ஒரு 2 மாடு சாணி போதுமா, 1 மாடு சாணம் போதுமா சார்? ஒரு மாட்டு சாணம் போகிறோம். 1/2 ஏக்கருக்கு ஒரு மாடு போதும். ஒரு மாடு போகிறோம். ஆமாம், உங்களுக்கு தீனியே போட வளரும் சார்? தீனியே போட வளர்த்தரலாம். ஏன்னா மெயினாக வந்து அது என்னத்தை சாப்பிடுது, இது தான் சாப்பிடுது, நுண்ணுயிரை தான் சாப்பிடுது. அதுதான் நுண்ணுயிர் உண்டாகிறது இந்த சாண கரைசல்லாம் போடுறது. இங்கே கிடக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒரு இதோட கழிவை வந்து இன்னொரு இதுக்கு பயன்படுத்துகிறோம். நெல்லோட கழிவை வந்து கோழிக்கு பயன்படுத்துகிறோம், கோழியோட கழிவை மீனுக்கு பயன்படுத்துகிறோம், கோழி மீன் எல்லாத்தோட கழிவையும் வந்து பயிருக்கு திரும்ப பாய்ச்சலுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த ஒருங்கிணைந்த பண்ணை தாற்பயமே அதானே சார்? பார்த்தீங்கன்னா ஆமாம், எதுவும் வேஸ்ட்டு கிடையாது. ஒருவோட பொருள் வந்து இன்னொரு இதுக்கு வந்து ரா மெட்டீரியலாக இருக்குது. எல்லாமே பணமாகுது. ஆமாம். இதில் மீன் வளர்க்கும் போது என்ன மாதிரி விஷயம்லாம் கவனம்? இதில் நோய் தாக்குதலாம் இருக்குமா சார்? இந்த மாதிரி விஷயத்தில் இதில் நோய் பிரச்சனைலாம் கிடையாது. சாதாரணமாக பார்த்தோம்னா நம்ம நெல் பயிருக்கு என்ன மாதிரி உரம் போடுறோமோ அது மாதிரியெல்லாம் யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ் எல்லாம் போடலாம். ஆனால் நாங்கள் போடல. தண்ணியை இறச்சிட்டு காய வச்சதுக்கு பிறகு சுண்ணாம்பு போடணும். சுண்ணாம்பு போட்டு ஒரு மாதம் 15 நாள்லேருந்து 1 மாதம் வந்து சும்மா போட்டு வச்சுருந்துட்டு நல்லா காஞ்சதுக்கு பிறகு அப்புறம் தான் மறுபடியும் மீன் வந்து விடணும். இந்த யூரியா, சூப்பர், பொட்டாஸ் எல்லாம் போடணும். ஆனால் எங்கள் இதில் அந்த மாதிரியெல்லாம் போடுறதெல்லாம் கிடையாது. பெரிய பண்ணையில் வந்து பெரிய லெவலில் பண்ணுறவங்க, மீன் மட்டும்தான் வச்சுருக்கிறவங்க, அதே வேலையாக இருக்கிறவங்க வந்து அந்த பயிருக்கு என்ன மாதிரியெல்லாம் உரங்கள்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் போடணும். இந்த மாதிரி பசுமை எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் அதில் வந்து நுண்ணுயிர் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். இந்த தண்ணியில் வந்து எப்படி பசுமை இருக்கோ அதே போல் இருந்ததுன்னா நுண்ணுயிர் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இந்த ரசாயன உரங்கள்லாம் போடணும். தண்ணியெலாம் சார் வந்து எத்தனை நாளைக்கு விட்டுறது சார் நீங்கள் மாற்றுவீங்க சார்? வந்து இது வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றி ஆகணும் தண்ணி. நீங்கள் வந்து நாங்கள் எத்தனை தடவை மாற்றினாலும் இது வந்து அப்படியே உரமாயிர போகுது. நாங்கள் இதுக்காக தண்ணி பாய்ச்சறதில்ல. வயலுக்கு பாய்ச்சற தண்ணி நேரடியாக இதுக்கு விடுவோம். இந்த தண்ணியை நேராக பயிருக்கு விடுவோம். நெல்லுடைய உரசல் குறையா சார் உங்களுக்கு வந்து? ஆமாம், நெல் நல்ல விளையுதில்ல. இந்த மாதிரி இயற்கை உரங்கள் நிறையா கிடைக்குது, தழை உரங்கள் நிறையா கிடைக்குதுங்கிறதுனால அங்கே வந்து உரம் போடுறது வந்து குறையுது. விளைச்சலும் வந்து நல்லா இருக்குது. இதில் நோய் மேலாண்மையில் அந்த வேலையே கிடையாது. இதில் வந்து நோய் மேலாண்மை வேலையே கிடையாது. சுண்ணாம்பு போட்டோம்னா போகிறோம். ஆரம்பத்தில் வந்து சுண்ணாம்பு 1/2 ஏக்கருக்கு எவ்வளோ சுண்ணாம்பு போடுவீங்க சார்? வந்து சுண்ணாம்பு வந்து 100 கிலோ போடணும். 1/2 ஏக்கருக்கு வந்து 100 கிலோ போடணும். 100 கிலோ போட்டு காய வச்சுருவீங்க சார்? ஆமாம், மேலால் தூவி விட்டு கொஞ்ச நாளைக்கு காய வச்சிடணும். 1 மாதம் காய விட்டால் போதும். காய வச்சோம்னா அதில் இந்த கிருமியெல்லாம் போயிடும். கிருமி நாசினி மாதிரி தானே அது வேலை செய்யுது சுண்ணாம்பு.
ஒரு மாதத்துக்கு திரும்ப தண்ணி விட்டு திரும்ப மீன் குஞ்சு சார். போர் தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் வந்து சில நேரங்களில் வாய்க்கால் தண்ணியே விடுவோம். அந்த வாய்க்கால் தண்ணியில் சில நேரங்களில் வந்து இந்த நாட்டுக்கண்டை குஞ்சுகள்லாம் வந்து இறங்கிடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் சார் வந்து உங்களுக்கு இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துடக்கூடாது எல்லாம் ரொம்ப மெனக்கிடுவாங்க சார். நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே சார் வந்து? இல்லை, அதெல்லாம் செய்கிறது தான். நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையில் இதை மட்டும் நம்ம மீன் குளத்தில் மட்டும் கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாது. எல்லாத்துலேயுமே கோழி, மீன், பயிர் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துறதுனால இதிலேயே வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையோட மிகப்பெரிய பலம் என்ன சார் வந்து? ஒருங்கிணைந்த பண்ணையில் மிகப்பெரிய பலம் என்னென்னா, நமக்கு தேவையான ரா மெட்டீரியல், அதாவது இடுபொருள்லாம் நம்மகிட்டே கிடைக்கிது. வெளியில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. குப்பை எருவாங்க இருக்குது, ஆட்டு எருவாங்க இருக்குது, கோழி எருவாங்க இருக்குது. ஆட்டுக்கு கோழிக்கெல்லாம் தேவையான தீவனங்கள்லாம் இங்கேயே வளர்க்கலாம். இந்த மாதிரி வந்து சுழற்சி முறையில் இப்போ நெல்லை கொண்டு விற்றுறோம். நெல்லில் உள்ள பதறு, கருக்காய் இதெல்லாம் வந்து திரும்ப வந்து கோழிகளுக்கு பயன்படுது. மாட்டில் இது வந்து நெல் சாகுபடியில் உள்ள வைக்கோல் வந்து மாட்டுக்கு பயன்படுது. மாட்டில் உள்ள சாணத்துலேருந்து புழு பூச்சிகள்லாம் உற்பத்தி ஆகும். அது வந்து கோழி வந்து இயற்கை முறையில் சாப்பிடுது. அதனால் எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் இங்கேயே உற்பத்தி ஆகிறதுனால நல்லா உற்பத்தி ஆனதுன்னா வெளியில் போய் எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே இங்கே கிடைக்கிது. இது வந்து இந்த இப்போ நடந்து போயிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து வாத்து, கூஸுங்கிறது தமிழில் வந்து பங்களாவாத்தும்பாங்க. பங்காளவாத்து இல்லைன்னா பங்களாவாத்தும்பாங்க. ஏன் பங்களாவாத்துங்கிறாங்கன்னா, இது பங்களாவில் தான் பெரும்பாலும் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அழகுக்காக வளர்ப்பாங்க, காவலருக்காக வளர்ப்பாங்க. இது வந்து வெளிநபர்கள் வந்தாங்கன்னா ஒரே சவுண்டு கொடுத்து நம்ம வந்து காட்டி கொடுக்கும், யாரோ ஒருத்தன் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இப்போ நாய்க்கு எதுக்கு என்ன வித்தியாசம்னா, நாய் வந்து வெளிநபர் வந்தாக்க போய் கடிச்சிடும். அது வந்து கட்டி போட்டே தான் வச்சுருக்கணும். ஆனால் இது வந்து கட்டி போட வேண்டியதில்லை, அதுவாக ஃப்ரீயாக வந்து இருந்துகிட்டு இருக்கோம். வெளிநபர்கள் யாராவது வந்தாங்கன்னாக்கா, அறிமுகம் இல்லாத நபர் வந்தாங்கன்னா ஒரே சவுண்டு கொடுத்து கூச்சல் கொடுக்கும். அது வந்து இது முக்கியமானது. இன்னொரு இதுகிட்ட உள்ள கேரக்டர் என்னென்னா, இது வந்து பியூர் வெஜிடேரியன், சுத்தமான சைவம். எந்த இதுவுமே வாத்துனாக்கா பெரும்பாலும் வந்து தவளை, மீன் இதை தான் சாப்பிடும். இந்த வாத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பங்களா வாத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால நம்ம மீனெல்லாம் சாப்பிடாது. அதனால் மீன் குளத்தில் வச்சுருக்கலாம். இது வந்து விளையாடும், குளத்துள்ள வந்து விளையாடுறப்ப என்ன பண்ணோம்னா, ரெக்கைகளை போட்டு அடிச்சுக்கிட்டு மேலேயும் கீழேயும் குதிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ இது தண்ணியில் வந்து காற்று, ஆக்சிஜனை வந்து உண்டு பண்ணோம். ஆக்சிஜனை டெவலப் பண்ணுறதுனால மீன் பண்ணைக்கு தேவை வந்து முக்கியமாக ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் வந்து இயற்கையாக வந்து இது பண்ணுறதுனால, இது இயற்கையாக வந்து மீன் குளத்தில் வந்து ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கான இது இருக்குது. நான் கூட வந்து இந்தியன் பேட்டனுக்கு வந்து அனுப்பியிருந்தேன். அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு, கெசட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு. மீன் குளத்தில் இதை வந்து ஒரு ஏக்கர் குளத்தில் வந்து ஒரு 10லேருந்து 15 இந்த கூஸை விட்டோம்னாக்கா, நம்ம ஏரேட்டர், அதாவது இயற்கை பிராணவாயுவை உண்டு பண்ணுற, ஆக்சிஜனை உண்டு பண்ணுற இது வந்து இதுவே டெவலப் ஆகிடுது அப்படின்னு இப்போ இது பண்ணியிருக்கேன். அது வந்து கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பாதுகாவலன் மாதிரி காவலனாகவும் இருக்குது. நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு மீன் குளத்தில் இது வந்து பயனுள்ளதாக வந்து இந்த கூஸ் வாத்து இருக்குது. இந்த வாத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மஸ்காவிங்கிறது மணிலா வாத்து. இந்த வாத்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூஸ் மாதிரியே கேரக்டர், சவுண்டு கொடுக்காது. இருந்தாலும் ஒரு அழகுக்காகவும் இது இருக்குது. முட்டை இடும், நல்லா முட்டை வந்து பெரிய முட்டையை வந்து இடும். இது எப்போவுமே வந்து குளத்தில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா வந்து கரையில் இருக்கும். இது மீன் கொஞ்சம் சாப்பிடுவோம் சார். இதுவும் சாப்பிட்றது கிடையாது. அதனால் வந்து இது வந்து நமக்கு சேஃப்டியாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாத்து முட்டை இறைச்சி தான் இதோட மெயின் எய்மே. புறாவை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு 12 புறா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து 6 குஞ்சுகள் பொரித்து 6 குஞ்சுகளும் வந்து பெரிய புறா ஆகிட்டு, ஒரு புறா வந்து 2 முட்டை இடுது. 2 முட்டைக்கு, அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரி அது வந்து 2 முட்டை மட்டும் தான் கரெக்டாக இடுது. அந்த 2 முட்டைக்கு மட்டும் அடை காக்குது, பொரிக்குது. அதில் ஒரு ஆண் குஞ்சும் ஒரு பெண் குஞ்சும் வருது. எப்படி என்ன படைப்போ தெரியல, அது கரெக்டாக வந்து 2 முட்டை தான் இட்டுது. 3 புறாவும் அதே போல் ஒவ்வொரு புறாவும் 2 முட்டை இட்டுது. ஒரு ஆண் புறா, ஒரு பெண் புறா குஞ்சு. புறாவை பொறுத்த வரைக்கும் நோய் பாதிப்பு வந்து அதிகம் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு வந்து தீவனம் வந்து நம்ம போட வேண்டிய அவசியமே கிடையாது. அது வெளியில் போய் மேய்ச்சிட்டு வந்துடும். இருந்தாலும் வந்து அது வெளியில் போய் மற்ற புறாவோட சேர்ந்து எங்கேயாவது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொட்டுக்கடலை இருக்குல்ல,
வறுகடலைம்பாங்க. அந்த பொட்டுக்கடலையை வந்து வாங்கி அப்பப்போ போட்டுக்கிட்டு இருப்போம். அது வந்து இருந்தால் தான் வந்து அது வந்து வரும். ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அது வந்து வறுகடலை. அப்புறம் இந்த கோழிக்கு போடுற தீவனங்கள்லாம் கொஞ்சம் வைக்கிறது, அதுவும் வந்து சாப்பிடும். ஏன்னா அதில் தான் வந்து இந்த மினரல்ஸு, நியூட்ரியன்ட்டு இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால, மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அந்த கோழி தீவனங்களை வந்து இந்த புறாவுக்கும் வைப்போம். அப்புறம் நெல், அரிசி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் எப்போ வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஆரம்பத்தில் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது வரைக்கும் அது வந்து நம்ம அடைச்சி வச்சுருக்கணும், இல்லைன்னா போயிடும். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சதுன்னா புறாவெல்லாம் போகவே போகாது, திரும்ப திரும்ப நம்மகிட்ட தான் வரும். அதுக்கு பிறகு இப்போ தானாகவே வெளியில் போவோம், மேயும், திரும்ப தானாகவே வந்துடும். குஞ்சுகள் மட்டும் இங்கே இருக்கும். குஞ்சுகளுக்கு வந்து அதுவே இது ஊட்டி விடும், உணவு வந்து குஞ்சுக்கு வந்து அந்த புறாவே வெளியிலேருந்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஊட்டி விடும். இப்போ நம்ம கோழியெல்லாம் வந்து இன்குபேட்டரில் அடை வச்சு நம்ம வந்து குஞ்சு பொரிச்சது பிறகு நம்ம தீவனம் போடுறோம், அதுக்கு ப்ரூடிங் கொடுக்குறோம், வெப்பம் கொடுக்குறோம், பாதுகாப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம புறாவுக்கு செய்ய வேண்டியதே இல்லை. இப்போ அது மாதிரி செஞ்சோம்னாக்கா ஊட்டி விடுறது யார் அப்படின்னாங்க. ஒரு தடவை இன்குபேட்டரில் புறா முட்டையை வச்சு பொரிக்க வச்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தடவை சந்தேகம் கேட்டால் சொன்னார், உணவு ஊட்டி விடுறது யார் அதுக்கு, தானாக அதுக்கு உணவு எடுத்து திங்க தெரியாது அப்படின்னு. அதே போல் அந்த தாய் புறா தான் அதுக்கு ஊட்டி விடணும். வெளியிலேருந்து கொண்டு வந்து 2 புறாவுக்கும், அது பொரித்த 2 புறாவுக்கும் வந்து தீவனத்தை வந்து அதுவே ஊட்டிவிடும், தண்ணி அதே ஊட்டிவிடும், நல்லா சவுண்டு கொடுக்கும் அது வந்து கொடுக்குறப்ப. அந்த மாதிரி வந்து புறா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வெளியில் போய் தானியங்கள், புல், பூண்டு எல்லாத்தையும் சாப்பிடும். அந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும். அதனால் நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அது வந்து முட்டையிடுறதுக்கு தேவையான பெட்டிகள்லாம் அந்த வச்சுருக்கிறது மாதிரியெல்லாம் பெட்டிகள்லாம், அட்டை பெட்டிகள் அல்லது பானையெல்லாம் வச்சோம்னாக்க அதில் வந்து முட்டையிட்டு அதுவாகவே தானாகவே பொரிக்கும். நம்ம அதில் வந்து ஒன்றும் வந்து செய்ய வேண்டிய வேலையே கிடையாது. அதே போல் வந்து புறா வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப விரும்பும். அந்த தண்ணியில் வந்து குளிக்கும் கொஞ்சம் நேரம். அதனால் ஒரு தொட்டியில் வச்சுக்கிட்டோம்னா அதிலே குடிச்சிக்கும், குளிக்கும். அப்பப்போ வந்து தண்ணியை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கணும். தண்ணி அதுவே குடிச்சிக்கும், அதுவே அந்த இதில் வந்து குளிக்கும். அதனால் குளிக்கிறது மாதிரியெல்லாம் வந்து ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ முட்டை வைக்கிறதுக்கு அட்டைப்பெட்டி இருந்தாக்க நல்லது. அட்டைப்பெட்டியில் அடியில் வந்து கொஞ்சம் காய்ஞ்ச வைக்கோல் வந்து வச்சோம்னாக்கா அது வந்து முட்டை இடுறதுக்கோ இல்லை அடை வச்சு பாதுகாக்கிறது இதாக இருக்கும். டேரெக்டாக வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. முட்டை இடுறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஏரியாவாக இருக்கணும். அட்டைப்பெட்டி உள்ளடங்கினாப்பில் வச்சோம்னாக்கா ரொம்ப காற்றெல்லாம் இல்லாத இடத்துல வச்சோம்னாக்கா அது வந்து இதாகும். இதை விட வந்து அது பானையை தான் விரும்புது. அந்த பானை இருக்குது பாருங்க, அதில் தான் வந்து ப்ரிஃபரபுளாக வந்து அதில் வந்து முட்டை இடுது. அதனால் வந்து கீழே கொஞ்சம் நல்லா காஞ்ச வைக்கல போட்டோம்னாக்கா அது முட்டை இட்டு மறுபடியும் குஞ்சு பொரித்து அது வந்து பராமரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. அதனால் தனித்தனியாக அதுக்கு வந்து போட்டி இல்லாமல் தனித்தனியாக முட்டை இடுறதுக்கு வசதி பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாக்ஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக முட்டை இடும். காலையில் வந்து மேய போவோம், ஈவினிங் வந்து எல்லாமே ரிட்டர்ன் ஆகிடும். ஒரு ஜோடி புறா வாங்கிட்டு வந்தால் முட்டை இடுறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சுக்கணும் சார்? புறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோடி புறாவை வாங்கிட்டு வந்தோம்னாக்கா அது வந்து 1 மாதத்துலேருந்து 2 மாதம். கொஞ்சம் வந்து பெரிய புறாவாக ஆகிட்டுனாக்கா முட்டை இடுற புறாவே கொடுத்தாங்கனாக்கா நேரடியாக வந்து முட்டையிடும். இல்லை இது குஞ்சை வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வளர்த்து 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் முட்டையிட ஆரம்பிக்கும். 2 முட்டையிடும். 2 முட்டை இட்டவுடனே அது வந்து அடை காக்க உட்காரும். அடை உட்காந்து வந்து பொரிக்க செய்யும். இதுவே பார்த்திங்கன்னா இப்போ காட்டின குஞ்சு வந்து ஒரு 15 நாள் ஆகுது. 15 நாளைக்கும் பிறகு இப்போ இன்னொரு 15 நாள் 20 நாளில் வந்து அது வந்து கொஞ்சம் ரெக்கையில் பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு எடுத்து கீழெல்லாம் விட்டு பழக்கப்படுத்துவோம். அப்புறம் அதுவாகவே பறந்து வெளில போக ஆரம்பிச்சிடும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மேய்க்கிறது, போகிறது, வர்றது எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுவாக போய் மேயும், அதுவாக வந்துடும். சட்டப்படி சரியா சார்? சில இதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. புறா வளர்க்குறது வந்து கவர்மெண்ட் வந்து இல்லை, முன்னால் அந்த மாதிரி தடை பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சில இதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க, வச்சுக்கலாம். புறா அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த காடையெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு இருந்தது, அதெல்லாம் இப்போ வளர்க்கலாம்னு சொல்லி சில இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. முயலை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ல பிராணி மாதிரி இதை வளர்க்குறது, இதை வந்து உணவுக்கும் வந்து பயன்படுத்தலாம் பெரும்பாலான இடத்துல. முயல் பொறுத்த வரைக்கும் தீவனம்னாக்கா கல்யாண முருங்கையை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். கல்யாண முருங்கைன்னா 100% அந்த தோல் வரைக்கும் சாப்பிட்றோம் பாருங்கள். அந்த கல்யாண முருங்கையில் முள் இருக்கும், கடுமையான முள் இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அது தோல் முழுவதும் ஒரே முள்ளாக தான் இருக்கும். நம்ம வந்து தொடுறதுக்கே இடம் இருக்காது. ஆனால் அதை வந்து தோலை உரித்து சுத்தமாக சாப்பிட்றோம். இதுக்கு தேவையான கல்யாண முருங்கையெல்லாம் நாங்கள் வேலியிலே வந்து நிறையா வளர்த்து வச்சுருக்கோம். ஒரு 100 முயல் வளர்க்குறதுக்கு தேவையான கல்யாண முருங்கை செடி இலை வந்து எங்கிட்ட இருக்குது. நான் முயலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் முயல், ஒரு பெண் முயல் வாங்கிட்டு வந்தேன். அந்த பெண் முயல் வாங்கிட்டு வந்து 3 குட்டி போட்டுது. பெரும்பாலும் 3 குட்டியிலேருந்து 12 குட்டி வரைக்கும் போடும்.
12 குட்டி போடுறப்போ வந்து முயல் என்ன ஆகுதுன்னாக்க பால் கொடுக்குறதெல்லாம் சிரமமாக இருக்கும் 12 குட்டிக்கும். அதனால் 3, 4, 5, 6 இது மாதிரி போட்டோம்னாக்கா அது வந்து பால் கொடுக்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். முதல் ஈத்தில் வந்து பால் கொடுக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தாய் முயல் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பழக்கப்பட்ட 2வது ஈத்து 3வது ஈத்தில் வந்து அது பால் ஒழுங்காக கொடுக்கும், முதல் ஈத்தில் கொடுக்காது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த குட்டி முயலை எடுத்து இப்போ தாய் முயலை வந்து நம்ம மடியில் வச்சுக்கிட்டு குட்டி முயலை எடுத்து அது மேலே போட்டு பால் கொடுக்க விடணும். அப்போ நல்லா பால் குடிச்சிக்கிட்டு இருக்கும். தீவனம் வந்து ரொம்ப முக்கியமானது. தண்ணி வந்து சுகாதாரமான தண்ணி இருக்கணும். கேரட்டை நல்லா சாப்பிடும். கேரட்டு, காலிஃப்ளவர் இலை இதெல்லாம் சாப்பிடும். இதெல்லாம் வெளியில் போய் கடைக்கு போய் வாங்க போகணும். கேரட் வந்து காசு கொடுத்து வாங்கணும். காலிஃப்ளவர் இலையெல்லாம் வந்து வெளியில் போய் கடையில் வாங்கணும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கல்யாண முருங்கை வச்சுருக்கோம். தேவையான கல்யாண முருங்கை வந்து இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது. இப்போ 3 குட்டியும் வந்து எங்ககிட்ட வந்து போட்டது தான் அது வந்து அந்த கீழே கூண்டுக்கு கீழே இருக்கிறது தாய் முயல். இது மேலே இருக்கிறது 2 ஆண் முயல் கூண்டுக்குள்ளே இருக்கிறது. ஆண் முயலை வந்து பெண் முயலோட இன சேர்க்கை பண்ணுறதுனா என்ன பண்ணணுன்னாக்கா கூண்டுக்குள்ளே தான் ஆண் முயல் இருக்கணும். பெண் முயலை வந்து இன சேர்க்கை செய்யக்கூடிய பெண் முயலை வந்து ஆண் முயல் இருக்கிற கூண்டுக்குள்ளே தான் கொண்டு விடணும். பெண் முயலை வந்து கூண்டுக்குள்ளே வச்சுட்டு ஆண் முயலை கொண்டு அதில் விடக்கூடாது. எங்கே ஆண் முயல் இருக்கோ அங்கே கொண்டு பெண் முயலை விடணும். 2 ஆண் முயல் இருக்குது. அது சமயத்தில் பார்த்திங்கன்னா பெண் முயல் இல்லாமல் குட்டி போடுறதுல ஆண் முயலாக வந்துட்டுனா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். 2 சண்டை போட்டுக்கும். அதனால் இந்த 2 ஆண் முயலையும் கூண்டில் தனித்தனியாக போட்டு வச்சுருக்குறோம் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பெண் முயலை வந்து இன சேர்க்கை பண்ணணும்னா நம்ம எந்த முயலோட இன சேர்க்கை பண்ணணுமோ அந்த கூண்டில் கொண்டு விட்டோம்னாக்கா அது இன சேர்க்கை ஆயிரும். அது வந்து கர்ப்பகாலம் வந்து 30 நாள் இருக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு குட்டியை போடும். குட்டி வந்து ஒரு 10 நாளைக்கு கண்ணு முழிக்காது. இப்போ 10 நாள் கண்ணு முழிக்காமலே பால் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பால் குடிக்கிறதுக்கு அதாக குடிச்சதுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பால் கொடுக்குறதுக்கு அதை தாய் முயலை வந்து பழக்கப்படுத்தணும். அல்லது தாய் முயலை வந்து இப்படி இந்த மாதிரி மடியில் போட்டுக்கிட்டு அந்த குட்டியை தூக்கி மேலே போட்டோம்னா அதுவே பால் குடிக்கும். கண்ணு தெரியாமல் இருக்கிறப்ப இருக்கும். கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். குட்டிக்கு வந்து தோல் ரோமம்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறப்ப கொஞ்சம் அருவருப்பாக தெரியும். இருந்தாலும் பழகிட்டோம்னா தெரியாது. அது பால் குடிச்சிக்கிட்டு இருக்கும். 1 மாதம் 10 நாளைக்கு ஆனதுக்கு பிறகு கண்ணு முழிக்கும். 1 மாதம் ஆனதுக்கு பிறகு அதுவே வந்து தாய் முயல் என்னென்ன சாப்பிடுதோ அந்த செடி கொடிகள்லாம் வந்து சாப்பிடும். அந்த முருங்கை கல்யாண முருங்கை இலையெல்லாம் வந்து சாப்பிடும். முயலை பொறுத்த வரைக்கும் நோய் அது மாதிரியெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த குட்டியை பராமரிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஆண் முயல் 2ம் வந்து ஒன்றா விட்டோம்னாக்கா சண்டை போட்டுக்கிட்டு அடித்து செத்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து சண்டை போட்டுக்கும். அதனால் ஆண் முயல் 2ஐயும் வந்து மேலே தனித்தனியாக போய்டும். இந்த 3 குட்டியும் வந்து எங்ககிட்ட போட்டது அந்த தாய் முயல் தான். அது அந்த வெள்ளை முயலாக இருக்கிறது தாய் முயல். மறுபடியும் வந்து அது இன்னும் வந்து செனை ஆகாமல் இருக்குது. மற்றபடி இதுக்குன்னு ஒரு தனி பராமரிப்பு கிடையாது. இது நிறையா புழுக்கைகள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். இதை வந்து கூட்டி நம்ம ஆட்டு புழுக்கை சைஸுக்கே இருக்கும். இதை கொண்ட பயிருக்கு வந்து நம்ம வந்து இயற்கை உரமாக வந்து பயன்படுத்தலாம். கொஞ்சம் பழகிட்டோம்னாக்கா முயல் வந்து ரொம்ப அடக்கமாக இருக்கும். அது வரைக்கும் நம்மள்ட்ட வந்து உதறம் கையை காலை உதறம் நம்மளை போட்டு பரண்டோம் இல்லை அதெல்லாம் பண்ணோம். கொஞ்சம் பழகிட்டோம்னாக்கா அது வந்து நம்மள்ட்ட ரொம்ப சாதுவாக இருக்கணும். அது சாதுவாக இருக்கிறது வரைக்கும் பழக்கணும். மார்க்கெட்டிங் எப்படி சார் இருக்குது? மார்க்கெட்டிங் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது இல்லை. முயல் கறியை வந்து பெரும்பாலானவங்க விரும்பி சாப்பிட்றது கிடையாது. அதனால் மார்க்கெட்டிங்கிறது வந்து ப்ராப்ளம் தான். கொஞ்சம் வளர்க்குறவங்க ஆசைப்பட்டு வளர்க்குறவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு ஆண் முயலையும் ஒரு பெண் முயலையும் ஒரு ஜோடியாக வாங்கிட்டு போகிறாங்க. இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது ஒரு சிரமமான வேலை தான். ஏன்னா இதை வந்து உணவாக உட்கொள்கிறவங்க வந்து ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப குறைச்சல். வளர்க்குறவங்க தான் வந்து ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஜோடி முயல் எவ்வளோ சார்? ஜோடி முயல் வந்து 700 ரூபா. ஒரு எத்தனை குட்டி போடும் சார் வருஷத்துக்கு? எத்தனை தடவை போடும் சார்? 6 தடவை போடும். வருஷத்துக்கு 6 தடவை போடும். ஒரு தடவைக்கு வந்து 30 நாள் தான். அதுக்கு வந்து கர்ப்பகாலம் வந்து 30 நாள் தான். இருந்தாலும் அந்த கேப் வேணும்ல. அதனால் வருஷத்துக்கு வந்து 12 மாதமாக இருந்தால் கூட 6 மாதம் போடும். இந்த அமாவாசை குட்டி போடும், பௌர்ணமிக்கு போடுமா, அதெல்லாம் சும்மா அதாவது 30 நாளைக்கு ஒரு தடவை போடுங்கிறது தான் அது அந்த மாதிரி சொல்கிறது. 3 குட்டியிலேருந்து 12 குட்டி வரைக்கும் போடும். 12 குட்டி போட்டதுன்னா கொஞ்சம் பராமரிக்கிறது சிரமம். ஏன்னா அதுக்கும் பால் கொடுக்குறதுல வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. முதல் குட்டி போடுற ஈத்து வந்து கொஞ்சம் தாய் முயல் வந்து பால் கொடுக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் சாதுவாக்கி பாலை நம்ம கொடுக்குறது மாதிரி கொண்டு அதை பிடிச்சி விடணும். மற்றபடி 2வது ஈத்து 3வது ஈத்தெல்லாம் கிட்டத்தட்ட அதுவே கொடுக்கும்.
இருந்தாலும் நம்மளுடைய இது இல்லாமல் தலையீடு இல்லாமல் அது வந்து பால் கொடுக்குறது எல்லா குட்டியும் காப்பாற்றுறதுங்கிறது வந்து ஒரு முடியாத வேலை தான். எங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து ஆடு வந்து கீத்து கொட்டாக போட்டிருக்கோம். மற்ற முயல், புறா, மற்ற இந்த கருங்கோழி, இந்த குஞ்சுகள் பராமரிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தகர சீட்டு தான் போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாத்துலேயும் கீத்தை போட்டு மாற்றுறது எல்லாம் சிரமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தகர சீட்டு போட்டிருக்கோம், மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு. இருந்தாலும் தகர சீட்டு போடுறதுனால ஹீட்டு வந்து அதிகமாக இதாகும், வெப்பம் வந்து நேரடியாக தாக்குது. இந்த முயல் புறாவுக்கெல்லாம் வெப்பம் எந்த இதாக இருந்தாலும் வளர்ப்பு பிராணிகள் வந்து வெப்பம் தாக்குனாக்கா இதாகிடும், ஏதாவது பாதிப்பு உண்டு பண்ணுங்கிறதுனால நிழல் தர்ற மரங்களை வச்சோம். இந்த நிழல் தரும் மரம் பார்த்திங்கன்னா அந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா கொட்டை மாதிரி வளருது பாருங்க. அப்படியே வந்து ரெக்கை மாதிரி மேலே போகாமல் விரித்து பாதாம் மரம், இது பாதாம், இந்த மரத்தை வந்து வச்சுருக்கோம். இதோட கிளைகள் வந்து அந்த கூரை மேலே வந்து பரவி நம்ம வெயில் நேரடியாக தாக்காத அளவுக்கு நிழல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். அதே போல் இந்த பக்கமும் தகர சீட்டு போட்டதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் மரம் மற்ற மரங்கள்லாம் வச்சுருக்கோம். இது நிழல் தரும் மரங்கள் வச்சுருக்கிறது வந்து கோழிகளுக்கோ மற்ற இதுக்கெல்லாம் வந்து தேவையான இடத்துல நிழலில் நிற்கிறதுக்கோ இல்லை இந்த கூரையில் வெயில் படாமல் இருக்கிறதுக்கோ இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மரம் வந்து அதிகமாக வளர்ந்ததுனாக்கா அந்த கூரை பகுதியை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும், நம்ம வெப்பம் நேரடியாக தாக்காத அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கணும்னா பேசிக்காக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் சார்? ஒருங்கிணைந்த பண்ணைனா என்னென்னலாம் இருக்கணும் சார்? ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து நம்ம முடிவு எடுக்கிறது வந்து நம்மளோட இதை பொறுத்து தான் இருக்குது. ஒன்று வந்து விவசாயம், நெல் விவசாயம், இல்லைன்னா கரும்பு விவசாயம், அந்த மாதிரி விவசாயம் இருக்கணும். அதோடு சேர்த்து மாடு வச்சுருக்கலாம், பால் பண்ணை தொழில் நடத்தலாம். அப்புறம் ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம். இது இல்லாமல் தேனீ வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, இந்த கின்னி கோழி வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, இதெல்லாம் வந்து கூடுதலாக செய்யலாம். முக்கியமாக வந்து நமக்குள்ளேயே வந்து பயன்பட்டுக்கிட்டு ஒரு பொருளோட கழிவு வந்து இன்னொரு கழிவுக்கு பயன்படுற அளவுக்கு வந்து சுழற்சி முறையில் நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு என்னென்ன தேவையோ அது பண்ணலாம். அதில் நம்பர் 1 வந்து விவசாயத்துக்கு கூடுதலாக மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு. அதுக்கு பிறகு இந்த புறா வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, கின்னி கோழி வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பெல்லாம் நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றும் வந்து இது கிடையாது. நம்மளுடைய நிர்வாக சக்திக்கு தகுந்த மாதிரி, இட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இதை வந்து மாற்றிக்கலாம். சார் உங்கள் பண்ணையை பார்வையிட நினைக்கிறேன், எந்த டைமில் வந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் சார்? இல்லை வந்து நான் காலேஜில் வந்து வேலை பார்க்குறதுனால ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பெரும்பாலும் இங்கே தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் பார்க்கலாம். பண்ணைக்கு வரணும்னா சார் வரதுக்கு ஈஸியான வழி சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பண்ணைக்கு வர்றதுக்கு திருச்சி மார்க்கமாக வர்றவங்களா இருந்தால் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் போகிற வழியில் தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கும் இடையில் தஞ்சாவூர்லேருந்து 30வது கிலோமீட்டரில் இருக்குது. அல்லது கும்பகோணத்துலேருந்து வர்றவங்க கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகிற பாதையில் கும்பகோணத்துலேருந்து 25வது கிலோமீட்டர். கும்பகோணம் அடுத்தது ஆலங்குடி குரு கோவில் வரும், அதுக்கு அடுத்தது நீடாமங்கலத்துலேருந்து இந்த பண்ணை இருக்கிற சித்தமல்லி கிராமம். அல்லது தஞ்சாவூர்லேருந்து வந்தோம்னா தஞ்சாவூர்லேருந்து 30வது கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் திருவாரூர் ரோடு, வேளாங்கண்ணி திருவாரூர் ரோட்டில் இருக்குது. மெயின் ரோடு தான், நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை NH 67 இருக்குது. அதில் மெயின் ரோட்லேயே வந்து கோவில்வண்ணி அஞ்சலையம்மாள் பொறியியல் கல்லூரி இருக்குது, அதுக்கு அருகாமையில் இருக்குது. நீடாமங்கலம் கவர்மெண்ட் ITI பக்கத்தில் இருக்குது. இதுதான் அடையாளம். ஒரு மாடல் பண்ணையாக இருக்கிறதுனால நான் யார் எந்த நேரம் வந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த IT துறையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கோழி வளர்க்குறது எப்படின்னு நிலமே இருக்காது, சென்னையில் இருந்துட்டு எப்படி சார் கோழி வளர்க்குறது, நாங்கள் ஒரு பண்ணை வைக்கணும் சாருங்கிறாங்க. இதெல்லாம் உடனே வந்து நம்ம வருத்தப்பட முடியாது. அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்கிறதுனால அவங்க ஆர்வத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம். அதனால் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் நான் வந்து வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்ததும் பிறகு வருத்தப்பட முடியாது. அப்படிங்கிறதுனால எந்த நேரம் யார் பேசினாலும் முறையாக வந்து பதில் சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இது வந்து ஒரு திருப்திகரமான ஒரு தொழிலாகவும் மன நிம்மதி தரக்கூடிய தொழிலாகவும் இருக்குது. நான் வந்து 1985 வந்து வேளாண்மை அலுவலராக ஒரு பண்ணையில் திருத்துறைப்பூண்டிக்கு அருகாமையில், திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டிக்கு அருகாமையில் உள்ள தீபாம்பாள் பண்ணம் பண்ணையில் வந்து வேளாண்மை அலுவலராக இருந்தேன். அதுக்கும் பிறகு வந்து மன்னார்குடிக்கு அருகாமையில் உள்ள காஞ்சிகுடிக்காடு அரசு விதை பண்ணையில் வேளாண்மை அலுவலராக இருந்தேன். அதுக்கும் பிறகு வந்து வேளாண்மை அலுவலர் தரக்கட்டுப்பாடு மன்னார்குடி, அப்புறம் வந்து திரும்ப நீடாமங்கலத்தில் வந்து அரசு விதை பண்ணை, இப்படியே வந்து வேளாண்மை அலுவலராக வந்து
ஒரு 20 வருஷம் இருந்தேன். அப்புறம் வேளாண்மை உதவி இயக்குனராக வந்து ஒரு 10 வருஷம், அப்புறம் வேளாண்மை துணை இயக்குனராக வந்து 2 வருஷம் இருந்தேன். நான் வந்து பள்ளி படிக்கிற பருவத்திலேருந்து விவசாயம்னு வந்து விவசாய தொழில்களிலே பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்போலேருந்து ஆடு கோழியெல்லாம் வளர்த்த ஒரு அனுபவம் ஆர்வத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு காலேஜ் போகிறப்பவும் அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேயும் இதே கால்நடை படிப்பு தான், விவசாயம் இல்லாமல் கால்நடை படிப்பும் சேர்ந்து படித்தோம். அப்புறம் வேலையில் இருந்தப்பையும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரும்பாலும் பண்ணை பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து பண்ணையில் பணியாற்றினேன். இப்போ 20 வருஷம் வந்து வேளாண்மை அலுவலர், 10 வருஷம் வேளாண்மை உதவி இயக்குனர், 2 வருஷம் வந்து வேளாண்மை துணை இயக்குனராக தஞ்சாவூர்லேருந்து தான் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்றதும் பிறகு தஞ்சாவூரில் உள்ள பொன்னையா ராமஜெயம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண்மை கல்லூரியில் வந்து முதல்வராக பணியாற்றிகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து வந்து இந்த விவசாய சம்மந்தப்பட்ட பணியை மேற்கொள்கிறதுனால இதில் வந்து ஒரு தனியாக ஆர்வம் இருந்தது. நான் வந்து தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையில் வந்து வேலை பார்க்குறப்போ 4 மாவட்ட ஆட்சியர்கள் வந்து என்னை சிறந்த அலுவலர்னு வந்து நற்சான்றிதழ் வழங்கினாங்க. அது ஒரு பெரியது. அதுக்கு அடுத்தது வந்து நீடாமங்கலத்தில் வந்து ஒரு அரசு விதை பண்ணையில் வந்து மாநில அளவில் வந்து அதிக அளவு வந்து லாபம் எடுத்ததுனால மாநில அளவில் வந்து முதல் பரிசு வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி எங்கே போனாலும் வந்து முதல் பரிசை வந்து தட்டிக்கிட்டு போகிறதுனா நான் எப்படி உழைப்பினால், கடுமையான உழைப்பு, கடுமையான ஆர்வத்தினால அந்த பரிசு, அந்த நற்சான்றிதெல்லாம் கொடுத்தது வந்து என்னை கௌரவிக்கப்படுத்துறதுக்காக கொடுத்தது. இது வந்து என்னை மேன்மேலும் வந்து சிறப்பாக வந்து செய்யணுங்கிறதா பண்ணுறது. இதில் பெரிய அளவில் லாபம் இல்லைனாலும் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள், மற்ற ஏனைய தொழில் முனைவோர்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாடல் ஃபார்மாக வந்து இதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கோம். இது இல்லாமல் வேளாண்மை கல்லூரியில் உள்ள மாணவர்கள் வந்து ஒரு 6 மாதம் வந்து இந்த கிராமத்தில் தங்கி பயிற்சி பெறணும். அப்போ வந்து இங்கே வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் இது வாய்ப்பான ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து ஒரு முறையாக பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது. நன்றி.